அனைவருக்கும் இனிய செவ்வாய் மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாம் சூப்பர் ஹேர் வகுப்புல பயணிக்கிறோம். இன்றைய தினம் இந்த வகுப்பு 20வது வகுப்பு. இன்னும் ஒரு 10 தினங்கள் இருக்கு. ஸோ நம்ம இப்போ கொடுத்த ஜாதகத்திலே எல்லாரும் ஓரளவு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு. கூடுதலான விதிகளை நம்ம முன்கூட்டியே ஆய்வு செய்தோம்னா அந்த ஆய்வு உங்களுக்கு அந்த எத்தனை டிக் நம்ம சொன்னோமோ அதை நீங்க போட்டிங்கன்னா எக்ஸாக்டான பலன் வந்துடும். இந்த ஜாதகம் உங்களுக்கு பலவிதமான புதிய விஷயங்களையும் கொடுக்கும். அதே நேரம் இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையரை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மனதார வேண்டிங்க. உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசுல நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூர்ணமா ஒரு பிரேயர் வைங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் தெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நூல் வந்தனங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது காலையில ஒரு பெண்மகள் ஜாதகத்தை நாம ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். இப்போ திரையில அவருடைய ஜாதகம் தெரியுது. நம்மள பல பேரு இப்போ நேரடி, அதாவது காலையிலே ஆய்வு பண்ணியிருந்தா இன்னும் எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் இப்போ கொடுத்த ரிசல்ட்ல நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. நான் அவங்களுக்கு பலன் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நேரடியாகவே அந்த துறையை எடுத்தோடனே சொல்லி அதோட அடிஷனல் இதையும் சொன்னேன். அவங்க லைன்ல இருக்காங்களா மேடம்? இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கு நான் சொல்லும் போது நீங்க ஜோதிடத்தை நீங்க நேரடியா உச்சநிலை வந்து படிக்கிறீங்க. என்கிட்ட அடிப்படை படிக்காம நேரா உச்சநிலை இருக்கீங்க. உங்களுக்கு பலன் பார்ப்போம்னு பணம் கட்டி பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்? ஜோதிடம் உண்மை பொய் அந்த மாதிரி விஷயத்துல இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு விஷயங்கள்லாம் இருந்துச்சு? எது உங்களுக்கு ஆச்சரியப்பட வகையில இருந்துச்சு? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது டீச்சிங் லைன் கவர்மெண்ட் டீச்சரான்னு கேட்டீங்க சார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன், டீச்சர்னு சொன்னாட பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன்னு ஆச்சரியம் வந்தது. அடுத்து அப்பாவுடைய இது வந்து எனக்கு நல்ல ஒரு அப்பா இருக்காரு, ஒரு நல்ல அம்மா தாய் தந்தையரை பத்தி சொன்னீங்க. அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடைக்குமான்னு நான் கேள்வி கேட்டப்போ கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னீங்க. அது ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கேள்வியா கேட்டேன். அம்மாவை பத்தி கேட்கும்போது கூட அம்மா வந்து இப்போ என் கூட இல்ல, எங்க ஒரு சின்ன பிரிவினால எங்க தங்கச்சி வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மனசு சஞ்சலமா இருக்கு. திரும்பவும் எங்க அம்மா என்கிட்ட வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது பெரிய எனக்கு ஆறுதலா இருந்தது. செவ்வாய் மீது, அதாவது ஜனனகால ஜாதக செவ்வாய் மீது கேது போகும் பொழுது அந்த சகோதர ஒற்றுமையில வந்து ஒரு இடர்பாடு இருக்கும்னு சொன்னீங்க. அதுவும் எனக்கு ஒரு நல்லதா பட்டது. எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்ட். சனி மேல ஒரு விஷயம் சொன்னேன். சனி மேல ராகு போகும் பொழுது, சனி மேல ராகு போகும்பொழுது ஒரு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு வேலையில பிரச்சனை, அதாவது நான் விஆர்எஸ் கொடுக்கவா அப்படின்னு கேட்டப்போ நீங்க அதை வெளியே வர்றதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது சார். நீங்க எல்லாமே என்னை பத்தி சொல்லும் பொழுது எல்லாமே முழுமையா 100% வந்து கரெக்டா இருந்தது. தெளிவாகவும் இதை சொன்னீங்க சார். எனக்கு அப்படியே புரியுற மாதிரி நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. இனிமே வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லைன்ற மாதிரி எல்லாமே தெளிவுபடுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. ஆசிரியர் பணின்னு சொல்லலாம், புதன் வலுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அரசு பணின்னு எப்படியா சொன்னு சொல்லி ரொம்ப பேர் மண்டே காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி யார் யார் குழப்பம் இருக்குன்னு சொல்லுங்க.
எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு இருக்கு சார். அரசு பணின்னு கிடைச்சது சார். சரி, அரசு பணி என்று நீங்கள் கணித்திருந்தால் 2ஆம் அதிபதி 9ல தொடர்பு கொண்டுங்க. 9ல வந்து குரு உச்சமா இருக்காரு. ஓகே மேடம். அதெல்லாம் அரசு பணி. டீச்சர் சந்திரன் சொல்லிடலாம். குருஜி. சூரியன் வீட்டுல இருந்து சந்திரன் நல்லா 2ஆம் அதிபதி குரு. சார். குருஜி, நவாம்ஸ்ல வந்து சூரியன் வந்து புதனோட வீட்டுல இருக்காரு. நவாம்சத்துல சூரியன் வந்து புதன் வீட்டுல இருக்கிறதுனால, புதனோட டீச்சிங்கிறதுனால அதுல வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் குருஜி. குருஜி, சந்திரன் சந்திரன் சிம்மத்துல இருக்கிறதுனால சிம்மம் கொஞ்சம் வலுவா இருக்கு, சூரியன் வலுவா இருக்காரு, அதனால கவர்மெண்ட் ஜாப்னு நான் கணிச்சேன். சுக்கிரன் சந்திரன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பாகை அடிப்படையில புதனோட இணைஞ்சு 2ஆம் வீட்டை பாக்குறதுனால 2-10 தொடர்பு கவர்மெண்ட் டீச்சர்னு நினைக்கலாமா சார்? அந்த விஷயம் சூரியன் ராசிக்கு லக்னத்துக்கு சம்பந்தம் இருக்கு சார். கவர்மெண்ட் டீச்சர்ன்ற மாதிரி. நீங்கள் பார்த்த கோணம் வேற, நான் பார்த்த கோணம் வேற. அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போவோம். முதல்ல இந்த தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா சொல்லுங்க. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, இங்கே சூரியன் உச்சத்தை தாண்டி வந்திருக்கிறார். 1. 2வது, சூரியனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சகுருவோடு கூடி இருக்கிறார். முதல்ல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சுக்கிரனோட வீட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் சரி, குருவோட வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, அது 1/4 பங்கு பலமாகும் சொல்லியிருக்கேன். முதல்ல சூரியன் 1/4 பங்கு பலம். அடுத்து அவர் உச்சத்தை தாண்டி வந்திருக்கார். அடுத்து பார்த்தோம்னா டெபாசிட்டர் ஆஃப் த ரிஷப ஹவுஸ் ஓனர் சுக்கிரன் உச்சகுருவோடு கூடி பலமா இருக்கார். அடுத்து நவாம்சத்துல பார்த்தோம்னா அந்த சூரியன் வந்து அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருக சீர்ஷம்னு வருது. ஸோ அந்த வகையில அவர் புஷ்கர பாகையில இடம் பெறல. ஸோ 2 பாயிண்ட். எப்பொழுது நான் பழைய வீடியோக்களை சொல்லிப்பேன், லக்னத்தில் சூரியன் அமர்ந்தாலோ, லக்னத்தை சூரியன் தொடர்பு கொண்டாலோ ஒருத்தல் அரசாங்க தொடர்பை பெற்றிருப்பார். அது ஒரு. இங்கே சூரியன் குரு சுக்கிர இணைவில் இல்லை, இருந்தாலும் அவர் உச்சத்தை தாண்டி வந்திருக்கிறார். அடுத்து அவருக்கு வீடு கொடுத்தவன் அந்த சுக்கிரன் குருவோடு கூடி பலமாக இருக்கிறான். அந்த வகையில சூரியனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட். அதை வச்சுதான் நான் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டீச்சிங் தான் சொன்னேன். எடுத்தோன்னே டீச்சிங், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சொன்னேன். இந்த அரசுங்கிறத எப்ப சொன்னேன்னா, சூரியனை முதன்மை பலத்தை கொண்டு வரல, லக்னத்தை சூரியன் தொடர்பு கொண்டார்ல, அப்ப சொல்லும் போது உங்களுக்கு அரசாங்க தொடர்பு உண்டு. உங்களுக்கு முதன்மை பலம் பெற்ற கிரகங்கள்ல புதன் இருக்கார், டீச்சிங் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சரிங்க, இப்ப நம்ம விவரமா இதை பார்ப்போம். ஸோ இந்த ஜாதகத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, டெபாசிட்டர் அவர் நல்லா இருக்காரா கூட ஒரு கிரகம் பலமாகும். ஸோ நம்ம தேர்ட் ரூல் இங்க அப்ளை ஆகுது. சரிங்க, இப்போ நாம இந்த ஜாதகத்துக்கு போயிடும். இப்போ திரையில தெரியக்கூடிய இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 13/6/1967 வருடம் பிறந்து இருக்கிறார். 13/6/1967 வருடம் 6:30 மாலை நேரம் பிறந்திருக்கிறார். சென்னையில் இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை. இவருடைய ராசி வாருங்கள், சந்திரன் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார். சிம்ம வீடு பலமாயிடுச்சு. சந்திரன் யாருன்னா சுக்லபட்ச சஷ்டி திதி 6வது நாள் திதி சந்திரன் அங்க உட்கார்ந்துருக்கார். சிம்மமனை வலுத்தது. ஓகேங்களா? இப்போ சந்திரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார். சிம்ம ராசின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன நினைவு வரும்? மகம், பூரம், உத்திரம். இங்கே நவாம்சத்தில் சந்திரன் மகம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகி பிறந்திருக்கக்கூடிய ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம் 2. இவருடைய பிறப்பு கால லக்கணம்னு பார்த்தோம்னா இவருடைய ஜென்ம லக்கணம் விருச்சிக லக்னத்திலே பிறந்திருக்கிறார். சரி, இப்போ நாம கிரக அடைவுகளை முதல்ல சொல்றேன். அடுத்து கிரக பார்வை, அடுத்து பாதகாதிபதி, அட்டமாதிபதி, ரோகாதிபதி வந்துடும். முதல்ல கிரக அடைவுகளை பார்ப்போம். இங்கு லக்னாதிபதி லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், 5லே சனி அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் 6ல ராகு, சூரியனோ 7ஆம் வீட்டுல
8ல புதன் ஆட்சியா 22 பாகையிலே புதன் அமர்ந்திருக்கிறார். உச்சகுருவோடு சுக்கிரன் கடகமனையிலும் அந்த கடகமனைக்கு சொந்தக்காரன் சந்திரன் சிம்மத்திலும் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயோ புதனுடைய கன்னிமனையில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சரி, நாம் இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் பாருங்கள், விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதியான இந்த சந்திரனே பாதகாதிபதியா வந்துடுவார். அப்போ பாதகாதிபதி சந்திரன் குறிச்சிடணும். அடுத்து லக்னத்துக்கு அட்டமாதிபதினு பார்த்தோம்னா இந்த புதன் தசை புதன் புத்தி வரவே கூடாது. அப்போ அட்டமாதிபதி புதன் குறிச்சிடணும். இப்போ லக்னத்துக்கு ரோகாதிபதினு பார்த்தோம்னா இந்த லக்னாதிபதியான செவ்வாயை ரோகாதிபதியாக விடுகிறார். ஸோ அந்த வகையிலே செவ்வாய் ரோகாதிபதினு போட்டுங்க. அடுத்து விரையாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் விரையாதிபதியாக வந்து போவார். சரி, லக்னம் சிறலக்னம். சிறலக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சனியும் 8ஆம் அதிபதியான புதனும் மாரகால். இப்போ மாரகால்னு போட்டு சனி புதன். சரி, இப்ப கிரக அடைவுகளை சொல்லிவிட்டேன். அடுத்து கிரக பார்வைகளை பார்ப்போம். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 7, 11, 2 ஆகிய முக்கியமான பாவகங்களை பார்வை செய்கிறார். அப்போ சனியோட பார்வை பாருங்க, 7ஆம் வீடு, 2ஆம் வீடு, 11ஆம் வீட்டுல பாக்குறார். சரி, சூரியன் பாருங்க 7ல இருந்து 1ஆம் வீட்டை பாக்குறார். புதன் 8ல இருந்து 2, புதன்னு போட்டு 2ன்னு போட்டுங்க. அடுத்து குரு பகவான் லக்னத்தை பார்த்துட்டார், லக்னம் பலமாயிடுச்சு. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டார். அடுத்து சனி பகவான் 5ல உட்காந்து அலிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு திருமண தடை அப்படி இப்படின்னு குழந்தை பேரு தடை என்ற பெயரிலே திருமண தடை கொடுக்க இருந்தார். ஒத்த குரு உச்ச குரு பார்த்தார், சனி ஒடுங்கி போனார். அப்படியா, 1, 3, 5 சனி பார்த்து குரு பார்த்துட்டார். சுக்கிரன் பார்வை 3லே, சந்திரன் 4ல், சந்திரன் பார்வை 4ல், செவ்வாயோட பார்வை பாருங்க 2, 5, 6 ஆகிய பாவங்களை செவ்வாய் பார்த்திருக்கார். சரி, நம்ம பாதகாதிபதி சொல்லிட்டோம், அட்டமாதிபதி சொல்லிட்டோம், ரோகாதிபதி சொல்லிட்டோம், கிரக அடைவுகளை சொல்லிட்டோம். ஒரே நிமிஷம், கரண்ட் இல்ல, ஃபேன் மட்டும். கிரக பார்வைகளையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இவருடைய குணத்தை நாம பார்க்கணும். வேறு எப்படியாப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா முதல்ல லக்னத்தை பார்க்கணும். லக்னாதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டுல இருக்கார். அது யாரு வீடு சார்? புதனோட வீடு. அப்போ ஒரு கிரகம் தான் எந்த வீட்டில் போய் அமர்கிறதோ அந்த வீட்டின் காரகத்துவத்தை எடுத்துக்கும். இப்ப நீங்க மட்டன் ஸ்டாலுக்கு போயிட்டு 2 கிலோ கத்திரிக்காய் கொடுங்கன்னா கொடுப்பானா? அதெல்லாம் ஆடு தின்னு செரிச்சிருச்சு மாண்டுவான். அப்போ நமக்கு என்ன, லக்னாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் வீட்டுல இருக்கார். இப்போ ஜாதகிக்கு என்ன அப்படின்னா நல்ல சமயோஜித புத்தி உடையவராக இருப்பார். அதே நேரம் லக்னாதிபதிய சனியும் பார்த்திருக்கார். லக்னத்தையும் சனி ஒரு சேர பார்த்திருந்து ராசியையும் பார்த்திருந்தார நம்ம சோம்பேறித்தனம் உடையவர்னு சொல்லலாம். ஆனா இந்த சனி பகவான் லக்னாதிபதி செவ்வாய்த்தான் பார்த்திருக்கார். சோ நிதானித்து முடிவெடுக்க கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்தை பாருங்க, குரு பார்த்துட்டாருங்க. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். இப்போ லக்னத்தை குரு பார்த்தா என்னங்க, 1ஆம் பாவம் குணம் இல்லையா? அப்போ ஜாதகி மதிக்கத்தக்க தோரணை உடையவர், நற்சிந்தனை உடையவர், லக்னம் வலுத்துருச்சுங்க. இப்போ லக்னத்தை சூரியன் வேற பாக்குறார். சூரியன் பார்வை 1ன்னு போட்டுங்க. ஜாதகி அரசு அரசாங்க தொடர்பை பெறுவார். அதே நேரம் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார் அப்படின்னு போட்டணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா போடணும்னா சிறந்த நிர்வாகி அப்படின்னு போட்டுக்கலாம். அதே நேரம் நமக்கு லக்னாதிபதி எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காருன்னா 1ன்னு போட்டு 11ன்னு போட்டுங்க. லக்னத்துக்கு 1ன்னு போட்டு 11ன்னு போட்டுக்கணும். அப்ப என்னன்னா ஜாதகி எதிலும் லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்த்து வாழ்க்கை நடத்துபவர் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா லக்னாதிபதி 11ஆம் வீட்டுல இருந்தா ஜாதகர் எதிலும் லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவராக இருப்பார். சார், இந்த 1ஆம் பாவத்துல
யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படின்னா அமைதியா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு 2ஆம் பாவம் வந்துடும். இப்போ தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவாதிபதியான குரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா அழகா போய் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல உச்சமாயிட்டாருங்க. தனாதிபதி வலுத்துட்டாருங்க. ஒரு நிமிஷம். அப்போ தனாதிபதி வலுத்துட்டார். 2ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 2ஆம் அதிபதி ஒரு கோடு 2ன்னு போட்டு 9ன்னு போட்டுறணும். இந்த 2 9 என்ன தெரியுமா சொல்லுது? அவரோட தொழிலை சொல்லும். அதை நீங்க குறிக்கணும். நான் இப்ப அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. இப்ப 2 9ன்னு போட்டீங்க. போட்டுட்டு தனாதிபதி வலுத்துட்டார். காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும் அப்படின்னு போட்டுங்க. காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். சார் 2ஆம் வீட்டை யாரு பார்த்திருக்கான்னா சனியும் செவ்வாய் பார்க்கறாங்க. சார் இதுக்கு என்ன சார் பலன் இருக்குது அப்படின்னா புதன் வேற பார்க்கிறார். 2ஆம் வீட்டை யார் யார் பார்க்கறா? இங்க செவ்வாய், புதன், சனி பார்வை 2ல இருக்கு. இந்த கிரகங்களோட தொழில்கள் இவருக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவங்க முதன்மை பலத்துல இருந்தா வாய்ப்பு இருக்கும். சார் சனி செவ்வாய் பார்க்கறது நல்லதா அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி பலமாயிட்டார். இந்த சனி செவ்வாய் என்ன சொல்லுது அப்படின்னா வாக்கில் உஷ்ணம் தவிர்க்கவும், குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்லவும். அந்த சனி செவ்வாய் புத்தி வர்றப்பதான் குடும்பத்துல ஏதாவது சச்சரவுகள், சண்டைகள், கண்பல் உபாதை இவையெல்லாம் ஏற்படும். சோ நீங்க இல்லைங்க சனி செவ்வாய் பார்வை, புதன் பார்வை 2ன்னு போட்டுட்டு வாக்கில் உஷ்ணம் தவிர்க்கவும், குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்லவும் அப்படின்னு போட்டுருங்க. இப்போ நாம முதன்மை பலம் கண்டுபிடிக்க போகணுங்க. முதன்மை பலம் கண்டுபிடிக்க என்ன ரூல் அப்படின்னா சந்திரனை நம்ம போய் பார்க்கணும். மைக்க போடக்கூடாது யாரும். சந்திரன் ஒருவேளை அவர் தசமி திதி தாண்டி இருந்திருந்தால், அவர் பௌர்ணமிக்கு இணையான சந்திரனாக இருந்தால் நாம அவரோட பார்வைப்படக்கூடிய கிரகங்களை நம்ம முதன்மை படத்தில் எடுத்தோம். இப்போ இவரோ 6 நாள் வளர்ந்த சஷ்டி திதியில் பிறந்திருக்கிறார். வளர்பிறை சஷ்டி திதி. சோ அந்த சந்திரனை நாம இப்ப எடுக்க வேண்டியது. சரி, அடுத்து யார் எடுக்கலாம்? குரு. குரு எங்கே பார்க்கிறார்? விருச்சிக ராசியை பார்க்கிறார். அங்கேதான் பிளானட்ஸ் இருக்கா? இப்ப முதன்மை பலன் எழுதி அண்டர்லைன் பண்ணிட்டு குருவோட பார்வையெல்லாம் எங்க படுதுன்னு பாக்குறோம். குரு லக்னத்தை பார்த்தார், யாரும் இல்லை. அடுத்து 3ஆம் இடமான மகரமனையை பார்க்கிறார். அங்கே எந்த பிளானட் இல்லை. அடுத்து 5ஆம் பார்வையா 5ஆம் விட்ட தன்னுடைய 9ஆம் பார்வையால பார்க்கிறார். சனி பகவான் இருக்கார். சனின்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டோமா? இப்போ குரு வந்து சனியை செலக்ட் பண்ணிருக்கார். சரி, இப்போ நாம வேற ஏதாவது கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது புதன் பாருங்க ஆட்சியா இருக்காருங்க. சரி, புதன் எழுதிக்கும். புதன் உட்கார்ந்து இருக்க பாகையை பாத்தீங்கன்னா 22 பாகையில இருக்காருங்க. சரி, பக்கத்துல குரு எத்தனை பாகையில இருக்கார்? சார் 22 பாயிண்ட் சம்திங்னு போட்டுருக்காங்க. அந்த பாயிண்ட் சம்திங் நீங்க 1ஆவே மாத்திங்க, 23ஆ மாத்திங்க. சோ மிச்சம் எவ்வளவு இருக்கு? மிதுன ராசியில 7 டிகிரி. இங்க குரு 10 டிகிரில இருக்கார். 10 7 17. 22 பாகைக்குள் 2 கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் அது பரிபூரண இணைவு. அதே நேரம் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து 30 பாகைக்குள்ள இருந்தா கூட லேசான இணைவுன்னு சொன்னோம். இங்கே புதன் குருவின் இணைவில் இருக்கிறார். சோ வந்து குரு வந்து புதனோட இருக்காரு. அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 டிகிரி தாண்டி சுக்கிரன் வேற இருக்காருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சனி ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், அடுத்து புதன் எழுதிட்டோம், அதுக்கு அடுத்து இந்த சுக்கிரனை எழுதிக்கும். குருவோட கூடி உட்கார்ந்துருக்காரு, அதனால சுக்கிரனை எழுதிக்கும். இப்போ சூரியனை பார்த்தோம்னா உச்ச வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. உச்சத்தை விட்டு வெளியில் கடந்து 28 பாகையில வந்து நிக்கிறார். நவாம்சத்துல அவர் வந்து புதன் வலுத்திருக்காரு.
ராசி கட்டத்துல அவர் வலுத்திருக்காரு. அவர் நவாம்சம் இருந்தாலும் கூட புதன் உச்சத்தை விட்டு வெளியில வர்றாரு, நல்ல பவரா வெளியில வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்ச குருவோடு கூடியிருக்காரு. இப்போ சூரியனுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுக்கலாம், ஒரு 1/2 மார்க். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் போடணும். யார் யார் எழுதியிருக்கோம்? சனி எழுதிட்டோம், புதன் எழுதியிருக்கோம், அடுத்து சுக்கிரன் எழுதியிருக்கோம், அதுக்கு அடுத்து சூரியன் எழுதியிருக்கோம். சார் குருவை ஏன் சார் எடுக்கல? குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு கிரகத்தையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்து, யாரோடையும் அவங்க இணையாம, யாரோடையும் யாரையும் இவர்கள் பார்க்காமல் இருந்து, அவர்கள் லக்கண ராசிக்கு 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய தொழில் ஜாதகருக்கு அமையும். அதாவது பணம் புழங்கக்கூடிய இடம் வங்கி பணி, அதே நேரம் பேராசிரியர், நீதிபதி, இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். ஆனால் இங்கே குரு பகவான் சனியை தேர்வு செய்து புதனோடு கூடி பாகை அடிப்படையில் இருக்கிறார். சோ அதனால இந்த குருவையும் சுக்கிரனையும் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். இப்போ 3 பேர் தான் காம்படேட்டிவ். யார் சார் அப்படின்னா, சனிக்கு வந்திருக்காரு. சனி குரு பார்வையில் இருக்கார். சரி, அந்த சனி பகவான் அம்சத்துல என்ன பலத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பாருங்க ரேவதி 1ஆம் பாதத்துல இருக்கார். அது புஷ்கர பாகை கிடையாது. அப்ப குரு பார்வையில சனி இருக்காருன்னா ஒரு டிக் போட்டுங்க சனிக்கு. ரைட் சார். இப்போ புதனுக்கு சார், புதன் ஆட்சியா இருக்கார், டிக். புதன் குருவோடு கூடி இருக்கிறார் பாகை அடிப்புல, 2 டிக். அடுத்து 30 பாகைக்குள்ள இருந்தா கூட ஒரு இணைவுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையிலே சுக்கிரனும் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 7, இங்கே ஒரு 13னா 7 13 20. சுக்கிரனும் 22 பாகக்குள்ள வந்துட்டார். இப்போ புதன் 3 டிக் வாங்கிட்டார். ஓகேங்களா? ஆட்சி பாயிண்ட், அடுத்து குரு இணைவு, சுக்கிரன் இணைவு, 3 டிக் வாங்கிட்டார். சரி, இப்போ சூரியனை பார்க்கணும். சூரியன் பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் வலிமையா இருக்கான், உச்சத்தொட்டு வெளில வந்திருக்காரு, அதுக்கு ஒரு காமா இருக்கு. உட்கார்ந்து இருக்க வீட்டோட அதிபதி நல்லா இருக்கார், ஒரு உச்ச குருவோட கூடியிருக்கார். டெபாசிட்டர் அவர் நல்லா இருக்கார். சோ அந்த வகையில நம்ம என்ன பண்றோம், சூரியனுக்கு ஒரு காமார்க் 1/2 மார்க். சரி, இப்போ புதனுடைய காரக தொழில எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இவங்கள யாரு காம்படிஷன்ல ஜெயிக்கிறா, 3 டிக் எடுத்து முதல் ரவுண்டில் வெற்றி பெற்று புதன் முதல் இடத்துல நிக்கிறார். சரி, இப்போ நாம என்ன பண்ணணும், என்ன தொழில் சார் வரும் அப்படின்னு பாக்குறப்ப காலதேச வர்த்தமானத்தை நம்ம கணக்கிடணும். இது ஒரு பெண் ஜாதகம், ஒரே கிரகம் ஆணுக்கு ஒரு பலனையும் பெண்ணுக்கு ஒரு பலனையும் கொடுக்கும். இவர் பிறந்திருக்கக்கூடிய வருடம் 1967. இது பெண் ஜாதகம் என்பதை மனதிலே இருத்தி நீங்கள் பின்னோக்கி 1967 நோக்கி போக வேண்டும். அவ்வாறு நீங்கள் கற்பனையாக போகும் பொழுது இவர் எந்த ஊரில் பிறந்திருக்கிறார், சென்னையில் பிறந்திருக்கிறார். சென்னைங்கிறப்ப என்னங்க, தமிழகத்தின் தலைநகரம், அட்வான்ஸ் காஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. தலைநகரங்கிறது எப்படிங்க இருக்கும், நல்லா அங்க அட்வான்ஸ், எல்லா கல்ச்சருமே நல்லா இருக்கும், படிப்புலாம் அட்வான்ஸா வந்துருவாங்க அவங்க. எதுலையுமே அட்வான்ஸ் மீன்ஸ் என்ன, நாளைக்கு நமக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வருதுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும், எல்லா விஷயங்களுமே தலைமை இதுல கிடைச்சிடும், அதை மனசுல வச்சுக்கணும். சரிங்க, இப்போ நாம என்ன பண்ணணும், புதன்னு வந்துருச்சுங்க. புதனோட தொழில என்னென்ன தொழில் இருக்கு அப்படிங்கிறது பாக்குறப்ப நமக்கு எழுதணுங்க. 2ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாக்கணுங்க. 2 கூடையவன் போய் 9ஆம் வீட்டுல உட்காந்துட்டான். இதுவே ஒரு கதையை சொல்லுங்க. 2 கூடையன் 9இல் இருந்தால் வங்கி பணி, பேசி பிழைக்கும் பணி, ஆசிரியர் பணி, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பேசுறது, பள்ளிக்கூடம், கோவில் பணி அப்படிங்கிற சொல்லுங்க. நீங்க போட்டுங்க 2ஆம் அதிபதி 9 சந்திர வீட்டுல இருக்காரு, போட்டுங்க 2ன்னு போட்டு கோடு போட்டு சந்திரன் போட்டு. அடுத்து 10 கூடைய சூரியன் பாருங்க 7ல சுக்கிரன் வீட்டுல இருக்கார், 10 கூடையவன் 7ன்னு போட்டு சுக்கிரன் போட்டுங்க. அடுத்து ராசிப்படி பாருங்கள், ராசிக்கு 2 கூடைய புதன் ராசிக்கு 11ல இருக்கார், அவர் புதன் வீட்டுல இருக்கார். ரைட், இப்போ ராசிக்கு 10ஆம் வீட்டுல சூரியன் தொடர்பு கொள்றாருங்கோ, ராசிக்கு 10ஆம் வீட்டுல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சரி, ராசிக்கு 10 கூடைய எங்க இருக்கான்னு பார்ப்போம். ராசிக்கு 10 கூடைய சுக்கிரன்
12ல சந்திரன் வீட்டுல இருக்காரு. இது எழுதிடுங்க. இது எதுக்குன்னா இந்த 2-9 ஒரு கனெக்ஷன் புதனுக்கு காட்டுது, லேசா போடுது, இன்டிமேட் காட்டும். இது இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் 2-3 10-3 இந்த மாதிரி 3ஆம் பாவத்தை சம்பந்தப்படுத்தி வருங்க. சரி, இப்போ நாம என்னதான் புதன் வலுத்து இருந்தாலும் சனி வந்தாலும் சூரியன் 3ஆம் இடத்துல நின்னாலும் நாம லக்ன ராசிக்கு 2-10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டவங்களோட தொழிலை எடுக்கணும். இப்போ லக்னத்திற்கு 2வது வீடு தனுசு மனையை பார்க்கிறோம். புதன் கைய காட்டுறாரு, நான் வந்துட்டேன் இல்ல அப்படிங்கிறாரு, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. சனி பகவான் நானும் தான் இருக்கேங்கிறார். காம்படிஷன் வந்துருச்சு, அவரும் உடல. செவ்வா எந்த வகையிலும் பலமா இல்ல, வீடு கொடுத்தவன் ஆச்சு, அந்த வகையில செவ்வா லேசான பலத்துல இருக்காரு. ஆனா செவ்வாயின் தொடர்பு போடுறாரு 8ஆம் வீட்டை. நீங்க அப்ப என்ன பண்ணணும், தொடர்பு அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி லான்னு போட்டுங்க. லக்கணப்படி புதன் சனி செவ்வாய் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல யார் இருக்கான்னா சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சோ சந்திரனை எழுதிச்சிங்க. ஆனா அவர் முதன்மை பலத்துல இல்ல. ஓகேங்களா? சந்திரன் இருக்காரு. உங்களுக்கு 13 பாக அங்கிட்டாம இணைவுல இருக்காரு. எழுதிக்கங்க, வேணா எழுதிக்க, சந்திரனோட எழுதிக்கலாம். சந்திரன் எழுதிக்க, கடைசியா சொல்றேன். சந்திரனை எடுத்துக்குவோம். அடுத்து ராசிக்கு 2ஆம் வீட்டுல யார் இருக்கான்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ராசிப்படின்னு போட்டுங்க. ராசிப்படி 2ல செவ்வாய். சரி, ராசிக்கு 2ஆம் வீட்டா சனி உடலங்க, நானும் வர்றேன்டான்ட்டு வர்றாரு. சனின்னு போட்டுங்க. ராசிப்படி 2ஆம் வீட்டா சனியும் பாக்குறாரு. இப்போ வேற யாரும் பாக்குறாங்கன்னா வேற யாரும் பார்க்கல. சரி, ராசிக்கு 10ஆம் வீடுங்கிறப்ப சூரியன் உட்காந்துட்டாருங்க. இப்பதாங்க சூரியன் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. ராசிக்கு 10ஆம் வீட்டை வேற யாரும் பாக்குறாங்களா? லக்னத்துக்கு 7ஆம் வீட்டானா சனி பகவான் உடவே இல்லைங்க, அங்கேயும் பாக்குறாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ராசிக்கு 2ல் ராசின்னு போட்டு கோடு போட்டு சேன்னு போட்டுங்க. செவ்வாய் சனி 10ஆம் வீட்டை சனி மறுபடியும் சனின்னு போட்டுங்க. 10ஆம் வீட்டை சூரியன் தொடர்பு போடுறாரு. ஸோ இதையெல்லாம் போட்டுட்டு இப்போ யார் யார் தொடர்புல இருக்கான்னு பார்த்தா புதன் வந்துட்டார், லக்னப்படி 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். சூரியனும் வந்துட்டார். அடுத்து சனிங்க வரார். சோ இவருக்கு படிக்கக்கூடிய காலத்துல இப்போ ஒரு அட்வொகேட்டா ஆயிருப்பாரா? சனி வலுத்து இருக்கே சார் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ செவ்வாய் மைக் ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மைக் யாரும் போடக்கூடாது. நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மறந்துப்பேன். சொல்ல வர்றது கட்டாயிரும். யாரும் போட்டாங்கன்னா நீங்களே கூப்பிட்டு சொல்லிடலாம், மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். சரிங்க, இப்போ புதன்னா ஏற்கனவே 3 டிக் வாங்கினவர், அவரு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். சோ புதனுடைய காரக தொழில் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம இவர் படிச்ச காலம் 1967னா இவர் 10th +2 படிக்கிறப்ப என்ன வயசு இருக்கும்? 77 87. ஸோ 85ன்னு போட்டுக்கலாமா? 85. 85க்கு போகும். தசாப்தி என்ன நடக்குது? 1985 85 அடங்க மாட்டேங்கிறாங்களே. 72 85 சுக்கிரதசால சனி புத்தி நடக்குதுங்க. சுக்கிரதசா சனி புத்தி. சுக்கிரதசா நல்ல தசாவா லக்னத்துக்குன்னு பார்த்தோம்னா மாரகால வராது. ஸோ ரொம்ப பெரிய லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா நாம அந்த வருஷத்தை நகர்த்தணும். நம்ம 1985க்கு வந்துருவோம். இப்போ கோச்சாரத்தை பாருங்க. கொஞ்சம் மேல ஓகே. இப்போ இவரோட ராசிக்கு சனி பகவான் எங்க இருக்காரு? கோச்சார சனி விலகி கும்பத்துல இருப்பாரு. 7.5 சனி விலகிருச்சுங்க. லக்னத்துல இருக்காரு, ஆனா 7.5 சனி விலகிருது. அவர் படிக்கிறப்ப 10th படிக்கிறத ஒட்டி அந்த ஒட்டி 7.5 சனி நடந்து விலகுது. சோ பெருசா எந்த தடையும் இருக்காது. சோ இவருக்கு என்ன நடக்குது? இப்ப புதனோட காரகத்துவத்தை வரிசையா சொல்லணுங்க. நீ ஒன்ன விட்டுட்டு சொன்னீங்கன்னா தாங்க பிரச்சனையே. நீ ஒண்ணு எடுத்து சொல்லவே கூடாதுங்க. எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தாலும்
ஒரே ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. ஸோ புதனுடைய காரகத்துவம் 1967 ஒரு பெண் என்ன படித்திருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எழுதுனது டீச்சிங், அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங். ஏன்னா புதனோட 2 வீட்டுல ஒரு வீடு பழுதாயிடுச்சு. ஒரு வீடு கன்னி ராசியில செவ்வாய் உட்காந்து சனி உட்காந்துட்டாரு. ஆனா மிதுன ராசி பலமா இருக்கு. மிதுன ராசி ஓரளவு பலமா இருக்கு. ஸோ அப்ப நாம புதனுடைய காரகத்துவம் தொழில் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ டீச்சிங். அடுத்து வேணா நம்ம ஸ்கிப் ஆகாம அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட். அடுத்து சனியோட காரக தொழிலான சட்ட படிப்பு, மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் தொடர்பு, இரும்பு தொடர்பு. குரு யாரையும் தொடாம அப்படி இப்படின்னு உட்கார்ந்துருக்கனால, சுக்கிரன் உட்கார்ந்துருக்கனால என்ன பண்றோம்? பணம் புழங்கும் இடம், பேங்க், அறிவியல் தொடர்பு, ஜோதிடம் தொடர்பு, இந்த துறைகள்ல இருக்கலாம். கூடுதலா நமக்கு சூரியன் வேற லேசா வலுத்திருக்கனாலையும் சிம்மவனம் வலுத்திருக்கனாலையும் நான் முடிவு என்ன சொன்னா, நீங்க அரசாங்க தொடர்பில் இருப்பீங்க. உங்களுக்கு பலம் பெற்ற கிரகங்கள்ல புதன் பலமா இருக்கார். டீச்சிங் ரிலேட்டட் அப்படின்னு எடுத்தோன்னு சொல்லிட்டேன். சார் இதுல இப்போ கண்டுபிடிச்சதுல சார் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படிங்கிறவங்க, புரியல அப்படிங்கிறவங்க யாரு இருந்தா சொல்லுங்க. சயின்ஸ் டீச்சரு, கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படி இருக்காங்களா சார்? அவங்க இவங்க படிச்சது எம்ஏ பிஎட்டுங்க. அவங்க என்ன ஓரியன்டா சொல்லுங்க மேடம். நீங்க என்ன டீச்சர் மேடம்? ஹிஸ்டரியா இருக்கேன் ஜி. சார் நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் சார். என்ன நீங்க பாடம்? எம்ஏ பிஎட். ஓகே மேடம். எம்ஏ பிஎட். இல்ல மேடம், ஆல் சப்ஜெக்ட் எடுப்பேன். +2க்கும் வந்து பாடம் எடுப்பேன். எம்ஏ வந்து ஹிஸ்டரி படிச்சீங்களா? தமிழ் சார். தமிழ். எம்ஏ லிட்டரேச்சர் தமிழ். சரிங்க, ஓகே சரிங்க, ஓகே. அப்போ சார் இன்னொரு விஷயம் நீங்க ரிலேட்டட் வந்து டீச்சிங்னு சொன்னீங்கல்ல, அது வந்து 100% கரெக்ட். அதுக்கு அடுத்து எனக்கு ஸ்கூல்ல வந்து ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையே எனக்கு கொடுப்பாங்க நிறைய. ஆக்சுவலி நான் படிச்சது தமிழ். என்ன நம்பி வந்து 50 பேர் இருக்கிற இடத்துல என்ன நம்பி ஆடிட்டிங் சம்பந்தமான எல்லா ஒர்க்கும் என்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு 12 வருஷமா ஆடிட்டிங் சம்பந்தமான ஸ்கூல் சம்பந்தமான பெரிய பெரிய ஆடிட்டர் கிட்ட போல வேலை அதெல்லாமே நான் தான் பாக்குறேன். அந்த ஆடிட்டிங் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டடா வருது. சரி, இதுல யாருக்கு சந்தேகம் இருக்குங்களா? சொல்லுங்க சார். சனி வலுத்திருக்காரு. ஆமா, வலுத்துதான் இருக்காரு. சனியோட காரகம் எதுவுமே வராதா சார்? இதுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சா ஒண்ணும் வராதுல்ல. இவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். வேணா சட்ட படிப்பு படிக்கலாங்கிற ஆர்வம் போகலாம். என்னங்க சார் இவங்க கம்ப்யூட்டர் பண்ணி பண்றாங்களா? டீச்சிங் தான் 1967 சார். சார் அவங்க செகண்ட் கிரேட் காரணம். ஆமா, செகண்ட் கிரேட் டீச்சர். அவங்க சப்ஜெக்ட் அப்படினா ஆமா, ஆல் சப்ஜெக்ட். முதல் முறையாக இவங்களுக்கு தான் செகண்ட் கிரேட்னாலே எல்லா சப்ஜெக்ட் தான வரும். செகண்ட் கிரேட்னா பர்టిక్యులர் சப்ஜெக்ட் வராது இல்லையா? ஆமா சார். இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? என்னோட ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி நான் போட்டுருக்காருங்க. யாரா ஒரு குரூப்ல கூட நான் போட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன் சார். ஆசிரியர் வாழ்த்துக்கள். சார் இவங்க ஆடிட்டிங் பண்ணி பண்றாங்களா? கம்ப்யூட்டர்லயும் வர்க் பண்றாங்களா சார் ஸ்கூல்ல? மேடம் கம்ப்யூட்டர் இல்ல சார் கம்ப்யூட்டர்ல வர்க் பண்ணல. ஓகே வர்க் பண்ணல. ஓகே மேடம். ஆடிட்டிங் சம்பந்தமான எல்லாம் என்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே சார். சூரியன் ராசிக்கு 10ல இருக்கிறதுனால திக்பலன் எடுக்கலாமா குருஜி? லக்னத்தின் அடிப்படையில் தான் திசையே. லக்னத்தின் அடிப்படையில் தான் திசை. ராசியின் அடிப்படையில திசை கிடையாது. ஏன்னா திக்கு பலங்கிறது திசை இல்ல, அது லக்னத்துக்கு தானே வரும். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். ஒண்ணு இல்லைங்க, நான் அழகா உங்களுக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். டிக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க எந்த கிரகம் பலமா இருக்குன்னு வந்துட போகுது. அந்த கிரகத்தோட தொழில வரிசையா சொல்ல போறீங்க. வருஷத்தை பார்த்துக்கிட்டு ஆண் பெண் சார். நானும் எழுதும் போது தொடர்புல ஃபர்ஸ்ட் வந்து அரசு துறை ஆசிரியர் பணி, கம்ப்யூட்டர் பணி, அரசு வக்கீல் பணின்னு போட்டிருந்தேன் சார். வாழ்த்துக்கள். இவ்வளவு இது இப்படிதான் எழுதணும். சரிங்க, எல்லாருக்கும் புரிஞ்சு சொன்னீங்கன்னா அடுத்து போயிடலாம்.
சொல்லலாமா? கொஞ்சம் இருக்கு சார். கொஞ்சம் இருக்கு. குருவும் சுக்கர்னு இருக்கறனால பேங்க்கும் சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் சார். ஆனா ஃபர்ஸ்ட் டீச்சிங் எழுதியிருக்கேன் சார். முதல் முறையா கண்டுபிடிச்ச ஜாதகம் சார் இது. வாழ்த்துக்கள் சார். ஒரு ரொம்ப ஒரு அந்த எனக்கு மேடம்க்கு சந்தோஷமா இருக்கு எந்தெந்த சார். லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்கலாமா சார்? ஏன்னா ஜாதகத்துல பார்த்தாக்க எல்லா லைன்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமா சயின்ஸ், ஆர்ட்ஸ். அந்த மேடம்க்கு எந்த லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சயின்ஸுக்கு இங்க வேலையே எனக்கு எனக்கு வந்து சயின்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் சார். +2ல சயின்ஸ் குரூப் எடுத்தேன். சயின்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பாட்டு பாடுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஜோதிடத்துல என்னுடைய உயிரே ஜோதிடம் தான். 10 வருஷமா இதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியன். இதுல வந்து அந்த துறையில போகவே மாட்டாங்க. நான் வந்து இதுல வந்து ரொம்ப டீப்பா போயிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி படிச்சப்ப உங்களுக்கு பலன் சொல்ற அளவுக்கு இது மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்தாங்க. பலன் சொல்ல தெரியும் சார். நான் ஒரு 200 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது வரைக்கும் எதுவுமே வந்து இதுவா சொன்னதே கிடையாது. எல்லாமே கரெக்ட்னு சொல்லி என்கிட்ட தான் ஓடி வருவாங்க. சரி மேடம். நம்ம உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இல்ல மேடம், இப்போ இல்ல மேடம், நாங்க இப்போ உங்களுக்கு சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இல்ல மேடம், இப்போ நீங்க வெளியில படிச்சிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணிருப்பீங்க. இப்போ இங்க நீங்க நேரடியா உச்சநிலை வந்தீங்கல்ல, இப்போ டிஃபரன்ஸ் எதுவும் உணர்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா சார், அது வந்து பேசிக் தான் படிச்சேன். உங்ககிட்ட வந்து கொரோனாக்கு முன்னாடி நான் சேர்ந்தேன். ஆனா கொஞ்ச நாள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். திரும்பவும் இப்ப சேர்ந்தனால நல்லா ஷைன் பண்ணி விடுறீங்க. அதாவது பலன் வந்து தைரியமா சொல்ற அளவுக்கு என்ன வந்து நல்லா ஷைன் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, சரிங்க, ஓகே, சரிங்க. இப்போ இவரோட 3ஆம் பாவம் குறித்த விஷயத்துக்கு போயிருவோங்க. இப்போ 3ஆம் பாவத்தை யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 5ஆம் வீட்டுல உட்காந்துருக்காருங்க. அந்த 3ஆம் அதிபதி சனிய செவ்வாய் பார்த்துருக்காருங்க, குருவும் பார்த்துருக்காருங்க. சரி, 3ஆம் அதிபதி 5ல இருக்கார். நம்ம என்ன சொல்லலாம்? 3 கூடையவன் 5ல இருக்கான். சுய முயற்சியால மேன்மை உண்டுங்க. சமுதாயத்துல மதிப்பு இருக்குமானா குருவே பார்த்துட்டாருங்க. குரு பார்வை 3ன்னு போட்டுங்க. சுக்கிரன் வேற பார்த்துட்டாருங்க. 3ஆம் பாவம் பலமாயிருச்சுங்க. சோ அந்த கைகளை குறிக்கக்கூடிய பாவகம், ஏன்னா 1 தலைங்க, 2 முகங்க, 3 கைங்க. சோ அந்த பாவகம் நல்ல பலமாயிருச்சு. அந்த பாவகம் பலமாயிருச்சுன்னா சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்குங்க. சரி, அதுக்குள்ள வேற என்ன இருக்குன்னா சகோதர சகோதரிகள் இருக்காங்க. சோ சகோதரரை குறிக்கக்கூடிய சகோதர உறவை சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சனி பார்வையில இருக்கார். சோ நம்ம என்ன சொல்லலாம்? சகோதர ஒற்றுமை பேணவும், சமுதாயத்தில் மதிப்புண்டு, சுயமுயற்சியால் மேன்மை அடைவார் அப்படின்னு போடுறாங்க. சரிங்க, இப்போ 4ஆம் பாவத்துக்கு வந்துருவாங்க. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வித்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. கல்வியை குறிக்கக்கூடிய பாவகம், தாயை குறிக்கக்கூடிய பாவம். இப்போ 4 கூடையவன் 5ல இருக்கான், குரு பார்வையில இருக்கான். 4ஆம் வீட்டை யாரும் பாக்குறாங்களா அப்படின்னா வளர்பிறை சந்திரன் பாக்குறாங்க. பாவகம் நல்லா இருக்குங்க. 4 கூடையவன் 5ல இருக்கான். பாவாதிபதி பெருசா கடலை, செவ்வாய் பார்வையில இருக்காரு. இருந்தாலும் குரு பார்த்து கோடி குற்றம் நீங்குங்கிற மாதிரி போயிடுச்சு. நமக்கு இவர் முக்கியம் இல்லைங்க. 4ஆம் வீட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம்? உயர்கல்வி. கல்விக்கு காரகன் வித்யாகாரகன் புதன் நல்லா இருக்கான்னா 3 டிக்ல ஓஹோன்னு இருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை தொடர்பு கொண்டுட்டார். புதன் பலுத்துட்டார். உயர்கல்வி உண்டு. அடுத்து வீடு வண்டி வாகனம் அமையுமா அப்படின்னா சுக்கிரனும் கெடலைங்க. பகையில் இருந்தாலும் உச்சம் பெற்ற குரகத்தோட இருக்கார். அப்போ வீடு வண்டி வாகனம் அமையும். தாய் வழி ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது தாய் அன்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவர் 10ஆம் இடத்துல சந்திரன் நிஷ்பலமாக இருக்கிறார். ஒரு வளர்பிற சந்திரன் தான், ஆனா நிஷ்பலம். சோ அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் 100% போட முடியாது. ஒரு 70% அப்படிங்கிற போட்டுக்கலாம். அப்ப தாய் அன்பு உண்டுன்னு போட்டுங்க. தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு போட்டுக்கணும். சரிங்க, இப்போ நாம சந்திரன் பார்வை 4ன்னு போட்டுங்க. அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வந்துருவோங்க. இப்ப 5ஆம் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வம் அங்கதாங்க இருக்கு. குழந்தை பேரு இருக்குங்க. ஸோ ஒரு 5ஆம் அதிபதி எங்க இருக்கார் அப்படின்னா லக்னத்துக்கு 5 கூட உச்சமாயி 5ஆம் வீட்டை பாக்குறாருங்க. ஸோ புத்திர பேர் உண்டு. குரு வளர்த்துட்டார். புத்திர பேர் உண்டு. சார் குலதெய்வ அருள் உண்டா சார்? குலதெய்வம் யாரு? காரக கிரகம் யாருன்னா சனி. சனியும் பலமா இருக்கார் குரு பார்வையில. குலதெய்வ அருள் உண்டு.
அதோட 5ஆம் பாவத்தை முடிச்சிடணும். அடுத்து 5ல் சனி, செவ்வாய் பார்வை 5ல் போடுங்க. இந்த சனியும் செவ்வாயும் என்னதான் 5ஆம் பாவகத்தை முற்றுகையிட்டு கெடுக்க நினைத்தாலும் ஒத்த குருவின் பார்வை அந்த பாவகத்தை வளர்க்கும். சரிங்க. இப்போ குழந்தை பேர் உண்டு, குலதெய்வ அருள் உண்டு. சரி, இவருக்கு 6ல ராகு மறைவுல உட்கார்ந்துருக்கார். 6ஆம் அதிபதி 11ல இருக்கார். ஸோ இப்போ இது என்ன சொல்லணும்னா, 6 கூடயும் 11 இருந்தான்னா நட்புல கவனமா இருக்கணும், மூத்த சகோதர உறவுகள்ல கவனமா இருக்கணும். செவ்வாய் பார்வை 6ல இருக்குங்க. ஸோ இந்த செவ்வாய் பார்வை 6ல இருந்து பெருசா அந்த கடன் வந்தாலும் கடனை அழிச்சு விட்டுரும். ஏன்னா 6ஆம் பாவம் இங்கே பெருசா பலமா இல்லை. சரிங்க. இப்போ ஆனா செவ்வாய் பார்வை 6ன்னு போட்டுங்க, 6ல ராகுன்னு போட்டுங்க. இது ஒரு வகையில கடன் நோய் எதிரிய அழிச்சு விட்டுருங்க. ஒருவேளை குரு பார்த்தாரு அப்படின்னா அந்த பாவம் வேலை செய்யும். சரி, இப்போ திருமண உறவுக்கு வந்துருவோங்க. 7ல தனித்து சூரியன் நிக்கிறாருங்க. சூரியன் 7ன்னு போட்டுங்க. 7க்குடையவன் 9ல பகை. அதே நேரம் நமக்கு குரு சுக்கிரன் இணைவாயிருக்காங்க. உங்க 2 பேரும் இணைகிறது ஒரு வகையில குற்றம். அப்ப நீங்க போட்டுங்க 7ல் சூரியன், 7ஆம் அதிபதி 9ல் அப்படின்னு போட்டு ஒரு டிக்கு போட்டுட்டு பிராக்கெட்ல பகைன்னு போட்டுங்க. இன்னொரு பிராக்கெட்ல குரு சுக்கிரன் இணைவுன்னு போட்டுங்க, ஒரு இண்டு போட்டுங்க. சரி, இப்போ சுக்கிரன் சுத்தமா கெட்டு போயிட்டாரா அப்படின்னா உச்ச குருவோட தான் இருக்கார். கடலை அவர் பகையில இருக்கார். ஆனா இங்க ஒளியின் அடிப்படையில் நம்ம போறோம். அவர் நீச்சத்தை நோக்கி போறாரு, ஒளியை இழந்து கொண்டு வருகிறார், அவரோகணத்தில் இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒளி கிடைச்சிருது. சோ சுக்கிரன் நல்லா இருக்கார். குரு நல்லா இருக்காரா? திருமணத்துக்கு, குழந்தை பேரு, சுபகாரியத்துக்காரர், அவர் நல்லா இருக்கார். சரி, இப்போ 2ஆம் அதிபதியை பார்க்கணுங்க. 2 கூடயும் 9ல உச்சம், ஒரு டிக். 5 கூடயும் 9ல உச்சம், கேட்லாம் ஓப்பன். 2வது கேட் ஓப்பன், 5வது கேட் ஓப்பன், 7 போட்டாச்சு. 12ல கேதுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 12ல கேது அப்படின்னா ஒரு முறையாவது திருமணத்துக்கு முன்னாடி திருமண தடைன்னு வந்தா காலகஸ்தி போகணும். ஆனா இந்த கேது வீடு கொடுத்தவே சுக்கிரன் வீடா போச்சு. அந்த கேதுவே திருமணத்தை அமைச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி இல்லையா? சரிங்க. இப்போ 12ல கேதுன்னு போட்டு ஒரு 2 போட்டுங்க. ஆனா 12ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இப்போ நமக்கு லக்னத்துக்கு 5 கூடைய குருவும் 7 கூடைய சுக்கிரன் இணைவு. இதை நம்ம 1 மனம் போல மாங்கல்யம் அமைன்னு சொல்லலாம். இல்லைன்னா பூர்வ ஜென்ம கணவனே இந்த ஜென்மத்தில் வருவார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல தாய்மாமன் உறவில் திருமணம் அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ சனி பார்வை 7ல படுதுங்க, அதையும் எழுதிக்கங்க. சரி, இப்போ ராசிப்படி பார்ப்போம். லக்னப்படி 2, 5 கூடிய நல்லா இருந்து சுக்கிரனும் கெடாம இருந்து குருவும் வளர்த்துட்டாருங்க, கேட் ஓப்பன். சரி, இப்ப ராசிப்படி பார்ப்போம். ராசி பாருங்கள், சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு தனாதிபதி ஆன புதன் ஆட்சி. 2 கூடயுமே 11ல ஆட்சி, டிக் போட்டுங்க. 2ஆம் வீட்டுல சனி பார்க்கிறார், செவ்வாய் 2ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு, 2 தான். ஆனா வீடு கொடுத்தேன் போடான்ட்டு போயிட்டான். சரி, ராசிக்கு 5 கூடயே குரு உச்சம், டிக் போட்டுங்க. 5 கூடயும் உச்சம்னு போட்டுங்க. ராசிக்கு 7 கூடைய சனி 8ல மோதி நிக்கிறார், அதை நீங்க ஒரு டிக்கு இண்டு போட்டுங்க. 7 கூடைய 8ன்னு போட்டுங்க. ராசிக்கு 12ல குருவும் சுக்கிரன் இருக்கார், 12ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்கார். ஸோ பெருசா ஏதாவது கேட் அடப்பு இருக்கான்னா இல்ல. இருந்தாலும் நமக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவுல இருக்கனால மனவாழ்வில் அனுசரித்து செல்லவும் அப்படின்னு போட்டுக்கணும். அந்த தசா வந்தா தான் பாதிக்கும். சரிங்க. இப்போ நம்ம 7ஆம் பாவம் குறித்த விஷயத்த பார்த்தோம். இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் 2ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு, அங்க இருந்து புதன், தனித்த புதன் பாக்குறதுனால அந்த 2ஆம் இடம் பலப்படுமா குருஜி? இல்ல, புதன் வந்து தனித்த புதனா இருக்கனால நிச்சயமாக 2ஆம் பாவம் பலமாகும் தான். தனித்த புதன் நல்லோன். அப்ப அவரோட ஒளி ஒரு 40% 30% கிடைக்கும். தனித்து இருக்கார், ஆட்சியா இருக்கார், அந்த புதன் சுபராக பாவிக்கணும். நம்ம நிச்சயமாக நீங்க சொல்றது நல்லதான், கரெக்ட் தான் சார். இந்த குரு சுக்கிரனும் நேருக்கு நேர் இருந்தாதான் பிரச்சனையா சார்? இனியும் நம்ம கன்சிடர் பண்ணணுமா? அந்த இது சொன்னீங்க இவருடைய 2 பேரும் இணைஞ்சாலும் பிரச்சனை, சப்தமமா இருந்தாலும் பிரச்சனை. குருஜி, செவ்வாய் சனி சப்தமா பாக்குறதுனால கொஞ்சம் லேட் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கா குருஜி? இதுல
சனியை வந்து குரு பார்த்துட்டாரு. ஆனா அந்த தசை வந்தா தானே நடக்கும். நம்ம போய் பார்க்கணும்ல, அந்த டயத்துல என்ன நடக்குன்னு பார்க்கணும். வெறும் நம்ம செவ்வாய் தசை லேட் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கலாம் குருஜி. அதாங்க லேட் மேரேஜுக்கு அந்த அவரோட பருவ காலத்துக்கு போய் பார்க்கணும். சனி தசா வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் போய். இவருக்கு இப்ப பருவ காலத்துக்கு இப்போ நம்ம வந்துருவோம் சார். எனக்கு 24 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆமா மேடம், உங்களுக்கு வந்து 1992 உங்களுக்கு மேரேஜ். 1992 ஜனவரி. இப்ப பாருங்க, சுக்கிரதசா பிப்ரவரி மாசம் கேது புத்தியில நடந்திருக்குங்க. சுக்கிரதசையில கேது. சுக்கிரதசை கேது புத்தி. சார் இந்த திருமணம் வேலை எந்த வருஷம் கிடைச்சது? வேலை எந்த வருஷம் கிடைச்சதுன்னு கரெக்டா பாத்துடலாமா குருஜி? மேடம் மேடம் 90க்கு அப்புறம் கிடைச்சா? 92 98ல கிடைச்சா? 96ல கிடைச்சது. அதான் சொன்னேன், 92 98 சூரிய புத்தி, சூரிய தசா வருது. சூரிய தசால கிடைச்சிருக்கு. ரைட், ஜாதகம் கரெக்டா இருக்கு. சரிங்க, இப்போ திருமண காலத்தை சொன்னோம் இல்லையா, அதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? எப்படி சார் சுக்கிர தசையில கேது புத்தி கொடுத்துச்சு திருமணத்தை? குருஜி 11ஆம் அதிபதி 7ல இருக்கார்ல, அதனால எதுவும் திருமணத்தை அப்படி எதுவும் உண்டா குருஜி? 11ஆம் அவர் 10ஆம் அதிபதி. சார் அந்த டைம் பேச்சாரத்தை நோக்கி பார்க்கலாமாங்க சார் ஒரு தடவை? பாத்துருவோம். சங்கடங்கள் வரும். 7க்குரியவன் தசா நடக்குதுங்க சார். 92 கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். இப்ப உங்களுக்கு வந்து கோச்சார குரு பிறப்பு கால குருவை பாகை அடிப்படையில டச் பண்றாருங்க. சுக்கிரனே டச் பண்ணிருக்காருங்க பாகை அடிப்படையில. என்ன சார் வாங்கிக்குது? யாரு சார்? என்ன வேணும் உங்களுக்கு? கேதுவா? சாரும் கேது வந்து சுவாதி. சார் கோச்சார் ராகு மேல செவ்வாய் போறதுனால ஒண்ணும் தடை இல்லையா சார்? இல்ல மேடம், நமக்கு எப்பப்ப திருமணம் அமையும்னு கேட்டீங்கன்னா, மேடம் சொன்னாங்க, இந்திராணி மேடம், 7ஆம் அதிபதி திசையே வந்துருச்சு. அப்போ 7ஆம் அதிபதி கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. கேது புத்தியும் பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதி போலதான் அந்த கேதுவும் வீடு கொடுத்த சுக்கிரனை போல செயல்படுவாரு. ஸோ அந்த வகையில குருவோட வேற கூடி இருக்காரு. தனாதிபதியோட 2 கூடையவனும் 7 கூடையவனும் கனெக்ட் ஆகி இருக்கான். கேது 12ல இருக்காரு. 2 7 12. ஸோ அப்ப கேது புத்தியில இவருக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. இதுல யாருக்கு அது சந்தேகம் இருந்தா சொல்றேன். கேது வேற யாரும் பார்க்கல. சுக்கிரனை போல 5-7 தொடர்பு இருக்கிறதுனால பிடித்தமான கணவர் அந்த மாதிரி வந்திருக்கோமா குருஜி? 5-7 தொடர்பு. ஆமா, பூர்வ ஜென்ம கணவன் இந்த ஜென்மத்தில் வருவார். இல்லைன்னா மனம் போல் மாங்கல்யமே இல்ல உறவுகள்ல தாய்மாமன் உறவுல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? சார் இப்போ மேடத்தோட ஹஸ்பண்ட் எந்த ரிலேஷன்ஷிப்ல அமைஞ்சாங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேடம் நீங்க அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேக்குறாங்க. ஆமா சார். இப்போ எங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர். அப்ப வந்து ஒருத்தர் வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பாரு அப்பா. அப்ப வந்து வந்தப்போ அவருடைய தம்பிய வந்து கட்டிக்க சொல்லி எங்க அப்பா கிட்ட பேசி அப்படி அவருடைய தம்பிய நான் கட்டிக்கிட்டேன். ஒரே கேஸ்ட் தான். எங்க கேஸ்ட் தான். ஆக்சுவலி அந்த எங்க வீட்டுக்காரர் வந்து நான் அவங்களுடைய அக்கா கிட்ட நான் 9th 10th படிச்சேன். எங்க வீட்டுக்காரருடைய சொந்த அக்கா கிட்ட நான் 9th 10th படிச்சேன். அவங்களே வந்து என்ன பொண்ணு பார்க்க வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாவாலதான் இந்த திருமணம் வந்து இதாச்சு. அது இன்னொரு ரீசன் 7ல சூரியன் இருக்கிறதுனால கூட இருக்கலாம்ல சார்?
அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகள் இருந்து தந்தை தந்தை மூலமா தந்தை மூலமா 9 சார் அப்படியே கனெக்ட் ஆகுது. ரெண்டுமே எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆமா சார், கனெக்ட் ஆகுது சார். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ல இருக்காங்க. சோ தந்தை வழி மூலமா தான் சார் இது முடிஞ்சிருக்கு. ஆமா ஆமா. சரிங்க சார் மாமியாரோட எப்படி அனுசரணையா போனாங்க சார்? ரொம்ப நல்ல மாமியார் எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஆனா ரொம்ப நாள் இல்ல, அவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க. 96ல கேன்சர்ல இறந்துட்டாங்க. 92ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. 96ல கேன்சர்ல அவங்க இறந்துட்டாங்க. லாஸ்டா வந்து நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டேன். கடைசி காலகட்டத்துல எங்க வீட்டுல வச்சு நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டேன். சார் இந்த கேன்சர்னா எந்த பாவம் சார்? ஏன் 6ஆம் பாவத்துல எதோட கனெக்ட் ஆகணும் சார்? ராகு தசா ராகு புத்தி வரும்போது ஒருத்தருக்கு வந்து அந்த அதோட காரகத்துவ நோய் வருங்க. ஓஹோ, சரி சார். அவங்களோட ஜாதத்துக்கு போகணும், அவங்க ஜாதகத்துல இருந்து போக முடியாது. சரிங்க சார். சரிங்க. இப்போ 8ஆம் பாவத்துக்கு வந்துருவாங்க. 8ஆம் பாவம் என்ன விதமான விஷயங்களை சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். 8ஆம் இடம் பாருங்க, ஆயில குறிக்கக்கூடிய பாவங்க. 8 கூடவே 8லயே இருக்கான், குருவோட இணைவுல இருக்கான், ஆயிலுக்கு காரகரான சனியும் வளர்த்துட்டான். அப்ப என்னங்க சொல்லலாம்? நம்ம முதல்ல 8ல ஆயுள் பலம் உண்டு, சனியும் வளர்த்துட்டார், ஆயுள் பலம் உண்டு. சரி, அப்போ 8 கூடவே 8 சனி பலம், அப்போ ஆயுள் பலம் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து நமக்கு ஆயுள முடிச்சிட்டோம். இப்போ 9ஆம் பாவத்துக்கு வந்துருவாங்க. லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல குரு சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்க. 9இல் குரு சுக்கிரன், வீடு கொடுத்தவர் 10ல இருக்கான். இதுவே சொல்லுதுங்க டீச்சிங் தொழில்னு. சொல்லுதா சொல்லலையா? 9 கூட 10ல இருக்கான், 2 கூட 9ல இருக்கான். ஸோ அதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். சொல்லிட்டோம்னா நம்ம சொல்லிடலாம். சரிங்க, 9 10ன்னு போட்டு டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு போட்டுங்க. இப்போ பித்ரு ஆசி உண்டா அப்படின்னா 9ஆம் பாவம் பலமாயிடுச்சுங்க. சூரியனும் பாருங்க வலு குன்றலைங்க. ஸோ தந்தை வழி உறவு உண்டு, அதே நேரம் பித்ரு ஆசி உண்டுன்னு போட்டுங்க. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. 10ல சந்திரன் வளர்பிற சந்திரனா தாங்க இருக்காரு, ஆனாலும் நிஷ்பலம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த சூரியனும் வலுத்து தான் இருக்காரு. ஸோ 10ல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது 10ல சந்திரன் போட்டுங்க. 10ஆம் அதிபதி 7ன்னு போட்டுங்க. நம்ம ஏற்கனவே தொழில் கண்டுபிடிச்சிட்டோம், கவர்மெண்ட் ஜாப் டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு போட்டுங்க. சரி, இப்போ நாம 11ஆம் பாவத்துக்கு வந்துருவோங்க. 11ல செவ்வாங்க, 11 கூடைய புதன் ஆட்சியா இருக்காருங்க. 11 கூடவே ஆட்சியா இருக்கான். ஸோ அதே நேரம் 8ஆம் வீட்டுல இருக்கான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நட்பு நல்லா அமையும் தான். ஆதிபத்திய ரீதியா 8ஆம் வீட்டுல இருக்கனால நட்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் பெருசா பாதிப்பு வந்துடாது. அதே நேரம் 11ல இருக்க செவ்வாய் 11ஆம் வீட்டை பார்த்து சனி பார்த்துருக்காரு. ஸோ அதனால நம்ம நட்பு லாபத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு எழுதிக்கங்க. சரி, இப்ப 12ஆம் பாவகம் 12ல் கேது, ஒரு முறையாவது காளகஸ்தி சென்று வரணும். 12 குடையவன் 9ல இருக்கான். அப்ப 12 குடையவன் பகையில இருந்தாலும் ஒளித்தானே, குருவோட கூடியிருக்கான். அப்ப 12ஆம் தேதி நல்லா இருக்கான். அதனால தான் இவருக்கு 12 குடையவன் அயன சயன போக சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுல அமர்ந்த கேது. நம்ம திருமணத்தை சொல்லும் போது சொன்னோம், திருமணம் யார் சார் கொடுப்பார்னா சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரதசா சுக்கிர புத்தி. ஒருவேளை ஒருவருக்கு குழந்தை பேர் கிடைக்க போதுன்னா குரு தசா குரு புத்தி. அப்போ அடுத்து குழந்தை பேர்னா திருமணத்தை கொடுத்தானே கிடைக்கும். அப்போ அந்த தசா கிடைக்குங்க. 2 குடையவன் புத்திங்க, 5 குடையவன் புத்தி, 3 குடையவன் புத்தி. 2னா குடும்பம், 5னா குழந்தை, 3னா காமம், 7னா தாம்பத்திய உறவு. 11 அப்படிங்கிறது அதீதமான அந்த 3 7 11ங்கிறது அந்த காம திரிகோணமா வந்துருதுங்க. 12ங்கிறது அயன சயன போக சுகம். அப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் எப்போ அமையும்னா 2ஆம் அதிபதி புத்தி தசா, 3ஆம் அதிபதி தசா புத்தி, 5 குடையவன் தசா புத்தி, 7 குடையவன் தசா புத்தி, அடுத்து 11 குடையவன், அடுத்து அயன சயன போக சுகத்தை கொடுக்க 12 குடையவன் தசா புத்தி,
கூடுதலா 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் கூட கொடுக்க பார்க்கும். 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் பார்த்தாலும் அமர்ந்தாலும் கூட கொடுக்க பார்க்கும். குறிப்பா சுக்கிரதசா சுக்கிர புத்தி வந்தா பாவகமே வேண்டாம். சுக்கிரன் தன்னுடைய உயிர்காரகத்துவத்தை முதலில் கொடுப்பார். அந்த வகையில திருமணம் என்ற தாம்பத்திய உறவை கொடுப்பதற்காக திருமணத்தை அமைத்து கொடுப்பார். அந்த வகையில இவருக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் தசா, அவர் அந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதியோடு கூடி 12ல் அமர்ந்த கேது புத்திகளை திருமணம் அமைச்சு இப்ப நம்ம இன்றைய கோச்சாரத்துக்கு வந்துருவோங்க. இப்போ இன்றைய கோச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க சார். இப்ப திருமணம் நடைபெறது சொன்னீங்களா 2, 5, 3, 7, 11, 12. ஆமா. அந்த தசா இப்ப ஒருவேளை சுபகிரகங்கள் அந்த 7ஆம் வீடையோ 5ஆம் வீடையோ 3ஆம் வீடோ 7ஆம் வீடு 11, 12 பார்த்தா கல்யாணம் நடக்கும். அதே சனி அசுப கிரகம் பார்க்கும்போது நடக்காதுல்ல சார்? இல்ல, அந்தந்த அந்த பொறுப்பு யார் யார்ட்ட இருக்கா? 2ஆம் வீட்டுக்காரன்ட்ட இருக்கு, 5ஆம் வீட்டுக்காரன்ட்ட இருக்கு, 7ஆம் வீட்டுக்காரன்ட்ட இருக்கு, 11ஆம் வீட்டுக்காரன்ட்ட இருக்கு, 12ஆம் வீட்டுக்காரன்ட்ட இருக்கு. அவர்கள் பலவீனமாக இருந்தால் அது கிடைக்காம போகலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்க. இப்போ ராகு இங்க போறாருங்க, கேது இங்க போயிட்டு இருக்காரு, குரு இங்க போயிட்டு இருக்காரு. இந்த 3 பிளானட் தான் எடுக்கிறோம், மற்ற பிளானட்டை எடுக்கிறது இல்லை. சரிங்க. இப்போ கோச்சாரத்துல சனி மேல ராகு போறாருங்க. இப்போ ஜாதகருக்கு சின்ன பயம் இருக்குங்க. என்ன பயம் இருக்கும்னா, தன்னோட ஆயுளை பத்தி ஒரு சின்ன பயம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூ எது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அடுத்து சனி வேலைக்கு காரகன் இல்லையா, வேலையை விட்டு வெளில வர்றதுக்கான சிந்தனைகள்லாம் இப்ப வந்துடும். ஒன்னும் ஆயுள் பற்றிய சிந்தனை அப்படின்னாலும் வேலை இல்ல, ரெண்டும் கலந்து வரும். அடுத்து செவ்வாய் மேல கேது போறனால சகோதர உறவுகள்ல சங்கடம், இடம் நிலம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து இப்ப சூரியன் மேல குரு போறார், அரசாங்க வகையில அனுகூலம் இருக்கும். தந்தைக்கு இனிமே தந்தை வழி உறவுகளோட இனி ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல யாருக்கு அது சந்தேகம் தான் கேளுங்க. அடுத்து தசா புத்திக்கு வந்துருவாங்க. இப்போ இவருக்கு ராகு தசா நடப்புல இருக்கு. ராகு 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க. ராகு தசா, ஆமா 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க. யாரோட பார்வையில இருக்கார்? 6ஆம் அதிபதியோட பார்வையிலே இருக்காருங்க. 6ஆம் அதிபதியோட பார்வையிலே இருக்காருங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா, நம்ம ராகுன்னு போட்டோம், 6ஆம் வீடுன்னு போட்டோம். செவ்வாயை போல செயல்படுவார். செவ்வாய் தான் பார்க்கிறார், வேற யாரும் பார்க்கல. சரி, 2 தடவை செவ்வாய்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், 1, 6க்கு சொந்தக்காரன் அவன் 11ல இருக்கான். 1, 6க்கு சொந்தக்காரன் 11ல இருக்கான். அந்த ராகு பாருங்க, அவர் உட்கார்ந்துருக்க சாரம் மகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், கேதுவோட சாரம். கேது எங்க இருக்கார்? கேது பிளேஸ்ட் ஆன் 12th. சரி, இப்ப என்ன சார் சொல்லணும்? ராகு தசா நடப்பில் உள்ளது, செவ்வாய் பார்வையில் இருந்து ராகு தசா நடத்துகிறார். அப்போ 6ஆம் பாவம் நிச்சயமா வேலை செய்ய போகுது. சரி, 6ஆம் பாவம் வேலை செஞ்சா என்ன சார் பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு கடன், இல்லைன்னா நோய், இல்லைன்னா யாரோடாவது ஒரு விரோதம் உண்டாகக்கூடிய, கடுமையான விரோதம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அப்போ அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பொது பலன். 6ஆம் அதிபதியாவே செயல்பட போறார். சார் கடன் அழியும் தானே? ஆமா, செவ்வாய் வேற பார்த்துருக்காரு. கடன் இருந்தா கடன் அழியும் தான். நோய் வரும், வந்தாலும் அழிஞ்சிடும். எதிரி உதிரி ஆகி போவான், அது ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஆதிபத்திய ரீதியா என்ன சார் பண்ணணும்னா, நமக்கு இவர் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்காரு. 6 கூடியவன் 11ல இருக்கான். லாபம், நட்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். மூத்த சகோதர உறவுகள்ல கவனமா இருக்கணும். அடுத்து அவரே லக்னாதிபதியா இருந்து 11ஆம் வீட்டுல இருக்கனால அடுத்து ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து 12ல கேது உட்கார்ந்துருக்காரு. என்ன சொல்லலாம், ஆன் டயத்துக்கு சாப்பிட்றது, ஆன் டயத்துக்கு தூங்குறது, படுத்தா தூக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன டிஸ்டர்ப் வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ 6ஆம் வீடு இயங்கும் போது நமக்கு என்ன இயங்கிரும், 2, 6, 10 இயங்கிரும். 6 இயங்கும் போது 7ஆம் வீட்டுக்கு விரையும். கணவருடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். இல்லைன்னா கணவரோட சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகலாம். இல்லைன்னா
நட்புல ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒருவேளை கூட்டு தொழில் செஞ்சா கூட்டு தொழில நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். இது ராகு தசா. இதுவே இப்போ இந்த ராகு இவருக்கு லக்னத்துக்கு 8ஆம் வீடு பலமா இருந்து 12ஆம் வீடு பலமா இருந்து இப்போ ராகு இங்க இருக்கப்ப பார்த்தோம்னா பரப்பட விட்டு வெளியிட, சரராசியில இருக்காரு இல்லையா, பரப்பட விட்டு வெளியிட பயணம் செஞ்சா நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனா இவருக்கு 8ஆம் பாவம் பலமா இருக்கு, 12ஆம் பாவம் அதிபதி பலமா இருக்காரு. இருந்தாலும் அந்த 8-12 குறிக்கக்கூடிய அந்த வெளிநாடு அமைப்புகளுக்கு பெருசா இவருக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா குரு பார்த்துருக்கணும், இல்ல சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கணும், 8-12 நல்ல பலமா இருக்கணும். ஸோ நமக்கு அந்த வகையில இல்லாதனாலையும் இப்போ இந்த ராகு பிறப்பிடம் விட்டு வெளியிடம் சென்றால், அதாவது குறைந்தபட்சம் தான் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியில போனா ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். நிச்சயம் வெளியில போக வச்சிருவார். அந்நியருக்கு மத்தியிலே வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். சரி, இது ராகு தசா. இதுல யாருக்கு அது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்து புத்திக்கு போயிருவோங்க. இப்ப சார், செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருக்காருன்னு சொல்லலாமா? ஆனா அவர் அங்கதானே பாக்குறாரு. மறைஞ்சிருக்காரு தான், கரெக்ட் தான். அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார் தான். ஆனா நான் இன்னொரு ரூல் இருக்குல்ல, ஒரு கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்திய வீடுகளிலே ஏதேனும் ஒரு வீட்டை தொடர்பு கொண்டால் அந்த வீட்டு பலனை தான் விரும்புறாரு. இதை செய்யறேன் அப்படிங்கிறாரு. தன் வீட்டுக்கு 6ல மறைச்சு 6ஆம் வீட்டே பாக்குறதுனால லேசா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரக பலன் ராகு 6ல இருக்கார். வேலையில சுமை உண்டாகும், வேலை வாய்ப்பு சுமை உண்டாகும், நோய் கடன் எதிரி வந்தாலும் அழிஞ்சிரும். ஆனா 6ஆம் பாவம் இயங்குது. 6ல் இருக்கக்கூடிய ராகு சார்ந்த உங்களுக்கு வந்து அந்த உடம்புல ஏதாவது ஸ்கின்னுல அலர்ஜி வர்றது, புலப்படாத புதிய நோய்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நோய்கள், ஏதாவது கண்டறிய முடியாத நோய்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ், அந்த மாதிரி ராகுவோட டிசீஸ் வந்துச்சா மேடம்? கால் சார்ந்த வழியா தான் இருக்குமா சார்? கால், முழங்கால். ஏன்னா 6 குடையவன் 11. சார், நீங்க அந்த கோச்சாரத்தை வெத்தி சொல்லும்போது கடன் இருக்கு, வீடு கட்டும் போது லோன் போட்டேன், கடன் இருக்கு, நோயும் இருக்கு, அதுக்கு பிபி சுகர் இருக்கு, டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். தந்தை வழி சொத்து மூலம் எனக்கு விரோதம் இருக்கு. டாக்குமெண்ட் எல்லாம் என் பேர்ல இருக்கிறத மாத்திட்டாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, அவங்க பேர்ல மாத்தினால அந்த விரோதம், தந்தை வழி விரோதம் இருக்கு. எதிரிங்க அந்த தந்தை வழி மூலமாக எதிரிகளும் இருக்கிறாங்க. ஸ்கின் ப்ராப்ளமும் லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கணவன் உடல் நலத்தில் அக்கறைன்னு சொன்னீங்கல்ல சார், அதுல வந்து கரெக்டா எங்க வீட்டுக்காருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம், மேஜர் ஆபரேஷன். கரெக்டா இருக்கு, கோச்சர ரீதியா வச்சு ரொம்ப கரெக்டா இருக்கு சார். அப்புறம் இந்த இடத்துல இருந்து சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வெளியே போறேன். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்ல விஆர்எஸ் வாங்கிட்டு 6 மந்த்ஸ்ல வெளியே போறேன். அதுவும் நீங்க சொல்லிட்டீங்க, இதுலயே கோச்சாரத்திலேயே நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்டா இருக்கு சார், எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்க, இப்போ புத்திக்கு போயிடலாமா? புதன் புத்தி என்ன பண்ணுங்கிறது போயிடலாமா? புதன் புத்தி என்ன செய்யும் மேடம்? கால் சார்ந்த ஏதாவது வழி இருக்கா மேடம்? பெயின், வீக்கம்? கால்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, பிபியால கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. பிபியால அந்த வீக்கம் வாக்கிங் பண்ண சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. ஓகே மேடம். சார், ராகு வந்து போல செயல்படும்போது காரக பலன் இல்ல, ராகுவை மட்டும் இருந்தா போது காரகத்தை பாவத்தை இணைக்கிறப்ப ராகுவை தான் காரக பாவத்தை இணைக்கணும். நான் ப்ரெடிக்ஷன்ல எப்படி எழுதிருந்தேன்னா கடன், நோய், எதிரி எல்லாம் வரும், வேலையில பிரச்சனை வரும் அப்படின்னு எழுதிருந்தேன். ஆமா வரும். 6ஆம் பாவம் இயங்குறப்ப எல்லாம் வந்துருந்தான் வரும், எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். சரிங்க சார், இப்ப வேலையில இன்கிரிமெண்ட் எதுவும் கிடைச்சிருக்கா சார்? வேலையை விட்டு வெளில போறாங்க. அடுத்து இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டவுட், இது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல சார். 28 இயர்ஸ் சர்வீஸ் ஆச்சு. இப்ப அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, வீட்டுக்காருக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால நான் விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன்.
சார் ஒரு சந்தேகம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல சார் ஆறாம் கிடைக்கல மேடம், சென்னைக்குள்ள இருக்கறதுனால அது கொஞ்சம் கஷ்டம். என்னங்க? இதே ரூரல் ஏரியால இருந்தா கிடைச்சிருக்கும், இன்னொரு எச்எம் ஆயிட்டு இருப்பேன். சென்னைன்றதுனால இது வந்து பெரிய கடல், 7 கடல் சங்கமம் அது, அதனால கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. இல்ல நான் டீச்சர் தான், அதனால தான் கேக்குறேன். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு நாளா கிடைக்கலன்னு கேட்டேன். அதுதான் மேடம், இதுதான் பிரச்சனை. 7 கடல் சங்கமத்துல இருக்கான். இது ரூரல்ல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்க இருந்திருந்தா கட்டாயம் எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன கூட படிச்சவங்க எல்லாம் எச்எம்மா இருக்காங்க. நான் சென்னையில இருக்கிறதுனால எனக்கு சீனியாரிட்டி லிஸ்ட்ல லாஸ்ட்ல வருது. நான் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். சார் ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார் இப்ப 6ஆம் பாவம் சுபத்துவம் அடைஞ்சா நோய் எதிரி கடன் வளருமா? கண்டிப்பா வளர்ந்துரும். அதே பாவத்துவம் அடைஞ்சிருந்தா நோய் எதிரி வரும். அதாவது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 6ஆம் அதிபதி பார்த்ததுதான் தப்பு சார். குருவா இருந்து அவரே 6ஆம் அதிபதியை பார்த்தா கூட இது ரொம்ப உச்சநிலை புரிதல் சார். இதை வந்து எப்படி உங்களுக்கு உணர வைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். 6ஆம் அதிபதி பார்த்துட்டாருன்னா அந்த 6ஆம் வீட்டை செஞ்சிருவார் வேலையை. இப்போ 6ஆம் கெட்டு சொந்த வீட்டு தானே பாக்குது, அப்பவும் ஆமா, இந்த வீட்டு பலனை விட அந்த வீட்டு பலனை செய்ய பார்ப்பார், இந்த வீட்டு பலனை விட அந்த வீட்டு பலனை செய்ய பார்ப்பார். ஒரு 6ஆம் அதிபதியா இல்லாம வேற அதிபதியா இருந்து பார்த்திருந்தாருன்னா வேற. குருஜி பொதுவாவே ராகு செவ்வாயோ சனியோ பார்த்தா ராகு கெட்டு போவார்ல குருஜி. ராகு கெட்டு போய் அந்த பலனை தானே கொடுப்பாரு, செவ்வாய் பார்த்தாலும் சரி சனி பார்த்தாலும் சரி. ஆமா ஆமா, ராகு திசை பெருசா சுபிச்சமா இருக்காதுன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ 6இல் மறைந்தால் 6ஆம் அதிபதி 6இல் மறைந்தால் 6இல் மறைந்தது ஒரு வகையில் நல்லது, பெரிய நோய் இருக்காது. ஆனால் அவர் தன்னுடைய 2 ஆதிபத்திய வீடுகளிலே தனக்கு தன்னுடைய பார்வை முழுக்க 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். நான் இந்த வேலை செய்யறேங்க, என்னை விடுங்க, அந்த வேலைக்கு வேற யாராவது ஆள் போடுங்கிறார். புரியுதா சார்? ஜோதிடம் எத்தனை கிளாஸ் வந்தாலும் ஒரு கிளாஸ்லயும் புதுசு புதுசாவே சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். ஒரு ஜாதகத்திலையும் சொல்லுங்க. வணக்கம். இந்த அந்த 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு ஒரு கால் 12ல மறைஞ்சிருந்தா அந்த லக்னாதிபதிங்கிற பலனை இந்த 1ஆம் வீட்டு பலனை பேரளவுக்கு செய்வார், பெருசா செய்ய மாட்டார். சரிங்க சரிங்க சரிங்க. இப்ப புதன் புத்திக்கு வந்துருவோம். விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா புத்தி அப்படின்னா இந்த புதன் வரவே கூடாதுங்க. 8ஆம் அதிபதி வலுக்கலாமா? வலுத்தது நல்லதுதான், முதன்மை பலத்துல இருந்து தொழில கொடுத்தாரு. ஆனா இந்த லக்னத்துக்கு இவர் வலு பெறவே கூடாது. சார் என்ன சார் செய்யும் அப்படின்னா, முதல்ல 8ஆம் பாவத்துல என்ன இருக்கு? ஆயுள், கண்டம். மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க யாரோ ஒருத்தர். விபத்து, வெளியிடம், நகர்வு. புதனோட காரத்துவம் என்ன? புத்தி, படிப்பு. தாய்மாமே இவங்களுக்கே வயசாயிடுச்சு, தாய்மாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புத்தி, படிப்பு. அடுத்து வேற என்னங்க சொல்லலாம் புத்திக்கு? இதுக்கு புதனுக்கு புதனுடைய காலிமனை நம்ம கொஞ்சம் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட சொன்னா கொஞ்சம் தேவலாம். நோய் நோய் மேடம் சொன்னாங்க தோல் நோய். ஆமா, அமானுஷ அறிவு சார், ஸ்கின் டிசீஸ். அடுத்து அமானுஷ நரம்பு. மேடம் சொன்ன மாதிரி புதன் வந்து டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்ட்டு சொன்னாங்க. பட் இப்ப புதன் டாக்குமெண்ட் 8ஆம் வீடு அதாங்க. இது இப்ப இது வந்து ஆமா, டாக்குமெண்ட்டுக்கு இங்கிலீஷ் தமிழ்ல என்ன? பத்திரப்பதிவு, ஆவணங்கள். ஆவணம். வெரி குட். மனம் வேண்டாம் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சோண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜோதிடர். 8ஆம் வீட்டுக்கு தேவையான மட்டும் எடுத்து வைங்க. நீங்க ஒரு சின்ன ஒன்று நல்லா புரிஞ்சுங்க.
நான் ஒரு 50 வயசுக்கு மேல உள்ள ஆளு. என் கூட பந்தியில 1 வயது குழந்தை உட்காருது. அப்ப அந்த இங்க பந்தியில என்னென்ன இருக்குன்னா, இட்லி இருக்குங்க. சாப்பாடு கொஞ்சம் மைக் மட்டும் ஆஃப் பண்ணீங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. யாரும் அடிக்கடி போடுறாங்கன்னு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பந்தியில இட்லி இருக்கு, சாதம் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கூடுதலா பிரியாணி இருக்கு, கறி இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, மீன் இருக்கு. இப்ப குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க சார்? குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு ஆண்டு இல்ல 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க? 2 வயசு குழந்தை, 2.5 வயசு தாய்ப்பால் மறந்த பிள்ளைக்கு அங்க இருக்க உணவுல எதை கொடுப்பீங்க? பிரியாணி எடுத்து விட்டுருவீங்களா? கறிய கொடுப்பீங்களா? இட்லி சாம்பார் கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்ப 8ஆம் இடம்ங்கிறது துன்பம், வேதனை, பெரும் நோய். அப்போ என்ன எடுக்கணும், நரம்பு சார்ந்த நோய் வரலாம், அல்லது ஸ்கின் டிசீஸ் வரலாம். அதே நேரம் இது புத்திக்கு காரகர். இவர் புத்தி தடுமாறும், காளிமனை. அதே நேரம் ஆவணங்கள் எடுத்துக்கலாம். ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். தாய்மாமன் இருந்தால் தாய்மாமன் உறவில் சங்கடம் வரலாம் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ படிக்கிற பையனா இருந்தா 8ல இருக்க போது ஆட்சியா இருக்காரு, அந்த வகையில படிப்பை பத்தி பாதிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்ப நோய், இது ஒரு நோய் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நோய் அப்படின்னு போட்டு ஸ்கின் டிசீஸ் வரலாம், நரம்பு சார்ந்த நோய் வரலாம். ஆவணம், இப்போ கண்டம் சொல்றோம், ஆவணத்துக்கு கண்டம்னா என்ன, டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகலான்னு சொல்லும். அதே நேரம் புத்தி வேதளிக்கும், தடுமாறும் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இது ஒரு பக்கங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம், 8ல் அமர்ந்த புதன் ஆட்சியாக அமர்ந்த அட்டமாதிபதி தசா காலங்கள்ல ஏதாவது ஒரு வகையில ஜாதகருக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க போறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த புதன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, சனி கூட கோச்சாரத்துல இங்க போனாரு, கோச்சார ராகுவோட இருந்தாரு. அந்த காலகட்டம் ஜாதகருக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் விலகி அப்புறம் இப்போ வந்துட்டாரு. ஸோ இனிமே கொஞ்சம் ஒரு நிலைக்கு வர போறாரு. ஸோ நாம என்ன பண்றோம், புதன் புத்தி நடப்பில் உள்ளது. புதன் சுக்கிரன் குரு இணைவில் இருந்து புத்தியை நடத்துவதால் புதன் எங்க பாக்குறாரு, 8ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு. புதனுடைய காரக தொழில் வழி ஆதாயத்தை கொடுப்பார். அதே நேரம் புத்தி தடுமாறும், மனக்குழப்பம் உண்டாகும். மனக்குழப்பம் என்ன, முடிவெடுக்க முடியாத நிலை உண்டாகும். தாய்மாமன் உறவில் சங்கடம் வரும், நரம்பு ஸ்கின் சார்ந்த நோய்கள் வரலாம், ஆவணங்கள் தொலைந்து போகலாம். அதே நேரம் ஆதிபத்திய ரீதியா இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்தில் 8ஆம் வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த வீட்டு போறானா பேரளவு செய்வார். 8 கூடயும் நெட்ல இருந்தானா இப்போதான் இருக்க இடத்த விட்டு வெளியில எப்படா புறப்படுவோங்கிற எண்ணம் வந்துடும். நகர்த்தி விடாம இவரை வேடிக்கை பார்க்க மாட்டார். புறப்படத்தை விட்டு வெளியிடம் நகர்த்தி செல்வார். அடுத்து 11 கூடையவனாக இருந்து 8ல் இருக்கார். அவர் ஆட்சியா இருக்காரு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது, ஆட்சியா இருக்காரு. நட்புலையும் லாபத்திலையும் கவனமா இருக்கணும். ஆனா இந்த வேலை பெருசா நடக்காது. சோ இப்ப என்ன ஆகுது, 8ஆம் பாவம் இயங்குது. அப்போ 4, 8, 12 இயங்கி பிறப்படத்தை விட்டு வெளியிடம் போறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்ம அவரோட திருமண காலத்தை சொல்லிட்டோம், கோச்சாரத்தை சொல்லிட்டோம், நடப்பு கால தசாவை சொல்லிட்டோம், புத்தியை சொல்லிட்டோம், அவருடைய படிப்பையும் சொல்லிட்டோம், எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். இது யாருக்கும் புரியாமல் இருந்தால் கேளுங்க. குருஜி 6, 8 தொடர்பு இருக்கிறதுனால எதுவும் சிறு விபத்து எதுவும் வர வாய்ப்பு இருக்கா குருஜி? ஆமா, 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி புத்தி. ஆமா, இது இந்த காலத்துல கொஞ்சம் லக்னாதிபதி, இப்போ லக்னாதிபதி கோச்சாரத்துல போறப்ப அதை போய் பார்க்கணும். இருங்க போய் பார்ப்போம். இவருக்கு இருங்க, இந்த 8ஆம் அதிபதி யார பாதிச்சாருன்னு ஒரு நிமிஷம் போவோம். தாண்டிட்டு இதுல 2 ஆதிபத்தியத்துல எது இயங்காதுன்னு சொன்னீங்க?
11ஆம் வீடு பெருசா இயங்காது. ஏங்க சார்? 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியத்திலே ஆட்சியா உட்கார்ந்துட்டார்ல, அந்த வேலைகளை முழுசா ஆட்சியா இருக்கனால அந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்பார். சார் இவங்க புதன் புத்தியில கரெக்டா வெளியிடம் போறாங்க சார். இப்ப இருக்கிற இடத்தை விட்டு அது கரெக்டா வேலை செய்யுதுங்க சார். விஆர்எஸ் கொடுத்துட்டு போறாங்க. ஆமா. சார் வணக்கம் சார். 8 கூட ஆயுள் நல்லா தானே சார் இருக்கும்? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். சார் இந்த புதன் 2 பிரிவா பிரிச்சுட்டீங்க சார். முதன்மை பலத்துல புதனுக்கு சுபத்துவமாகவும் அஷ்டமாதிபதி வரும்போது இந்த கெடுபலனும் வருது. அப்ப இதுவும் கம்பேர் பண்ணாம தனித்தனியா பிரிச்சு பலன் சொல்லணுங்களா சார்? கண்டிப்பாக. சார் இப்ப இந்த அஷ்டமாதிபதி பார்வையெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாதுங்களா? எடுத்துக்கிட்டேன்ல, 2ஆம் வீட்டை பாக்குறாரு. புதனுடைய காரக தொழில் வழி ஆதாயம் உண்டுன்னு சொன்னோம். அப்ப சுபத்துவம் தான். இல்ல அவர் கேக்குறது அஷ்டமாதிபதி பார்வைங்கிறதுனால நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குமான்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். தனித்த புதனின் பார்வைன்னு எடுத்துக்கணும். பார்வையெல்லாம் எடுக்கிறப்ப சார் பொதுவா அஷ்டமாதிபதியுடைய பார்வை அப்படி எடுக்க வேண்டாம். எடுக்கணும் தான். ஆனா பார்வைக்கு ரொம்ப நீங்க எடுக்க வேண்டாம். அது மாதிரி யாரு இவர் இயற்கை அசுபரா இருந்தா அது மாதிரி எடுங்க. அசுபர் சுபர்னு போங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செவ்வாய் சனி அந்த பார்வையெல்லாம் ஒடியாந்துரும். சரி, இந்த ஜாதகம் உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுத்து ஒரு பலன் சொல்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதா? ஆமா சார், ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையே கொடுக்கறது சார். பலன் சொல்ல முடியும் நம்மளால. இது வரைக்கும் மனசுக்குள்ளேயே நான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப வாய் திறந்து சொல்ற அளவுக்கு பயம் போகுது. இந்த நேற்றுக்கு நீங்க சொன்னது இன்னைக்கு சொன்னது, தட் இஸ் லாஸ்ட் டைம் சொன்னீங்க இல்லையா, ஃப்ரைடே, இன்னைக்கு Thursday ஃப்ரைடே. இப்ப அதே மாதிரி 3வது ஜாதகம் இப்ப தசாபுக்தி நம்ம பாக்குறது. கரெக்டா சார்? ஆமா ஆமா. இது 3வது ஜாதகம். கண்டினியூஸா 3 ஜாதகம் வரும்போது நல்ல ஒரு இது வருது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, தசாபுக்தி பார்க்கும்பொழுது, அதாவது இப்போ சப்போஸ் சனி தசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு பார்த்து சனி தசா அப்படின்னு சொல்லும் போது இம்பாக்ட் குறையுமா? நெகட்டிவ் இம்பாக்ட்? ஆமா, குரு பார்த்துட்டாருன்னா அவர் இயற்கை அசுபருங்கிறத அந்த கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்குவார். சரி, இப்ப பார்வையினுடைய பலன் தசாபுத்தி காலங்கள தான் நல்லா செயல்படுங்களா மேடம்? எல்லாத்துக்கும் எடுக்கணும் மேடம். ஆனா என்ன பண்ணணும்னா, பிறப்பு காலத்துல எடுக்கிறது தொழிலுக்காக எடுக்கணும். அந்த தசா வரும்போது அவங்க வேலை செய்வாங்க. எல்லாரும் வேலை செஞ்சாங்கன்னா பலன் மாறிடும் இல்லையா? அதாவது இவங்க வாயில்லாத ஊமைகள் நினைச்சுங்க. இந்த கிரகங்கள்லாம் வாயில்லாத ஊமனைகள். கண்ஜாடை காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இப்ப பாருங்க, செவ்வாய் ராகு திசை செவ்வாய் புத்தி போல செயல்படும். செவ்வாயை போல செயல்படும். செவ்வாய் எங்க பார்த்தாரு? 2ஆம் வீட்டை பார்த்தார். அடுத்து எங்க பாக்குறாரு? 5ஆம் வீட்டை பார்த்தார். 6ஆம் வீட்டை பார்த்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாதிக்கும் அப்படின்னு எடுக்கலாம். செவ்வாயா இருந்தா. ராகுவா இருந்தனால நம்ம எடுக்கல. இப்போ புதனுக்கு 8ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டை பார்க்கறாரு. ஸோ நம்ம என்ன சொல்லணும்? புதனுடைய காரகத்தோடைய வழி ஆதாயம் இருக்கும் அப்படின்னு போட்டுக்கணும். சார் இந்த மேடம் ஒர்க் பண்ணது சொந்த டிஸ்ட்ரிக்டா இல்ல வெளியில அவுட்டர் வெளில போய் வேலை பார்த்தாங்களா? சென்னை தான் அவங்க பிறந்தது. வேலை பார்த்ததும் அங்கே சென்னை தான். ஆமா ஆமா சார். ஆமா. ஓகே சார். மேடம் கொஞ்சம் நகைச்சுவையா பேசுறவங்களா இருப்பாங்களா சார்? தெரியலையே. புதன் 2ஆம் வீட்டை பாக்குறதுனால. ஆமா சார், கொஞ்சம் சார். ஆமா சார், ஒரு 50%. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சார் இந்த ஜாதகத்தை பொதுவா தனித்தனியா ஒவ்வொரு பொட்டியா பிரிச்சு போட்டு பலன் சொன்னது ரொம்ப திருப்தியா இருக்குங்க சார். சார் இன்னொரு விஷயம் சொல்றேன். தனித்தனியா பிரிச்சுட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இது வரைக்கும் சொல்லாத விஷயம். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தா புரிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. எந்தெந்த பாவம்லாம் பெருசா, இப்ப 2 வீடு இருக்கு. வரேன், போர்டுக்கு வந்துடுறேன். இது புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இப்போ சனியும் செவ்வாயும் உட்காந்து இந்த வீட்டை கெடுத்திருக்காங்க. குரு பார்த்தனால இந்த வீடு பலமாயிடுச்சு. இந்த வீடு வேலை செய்யும்.
சார் இந்த வீடு இது ஒன்றும் பெருசா செவ்வாய் தான் பார்த்துருக்காரு, தனித்த புதன் பார்த்துருக்காரு. இந்த வீடு வேலை செய்யும். அதாவது நம்மகிட்ட 2 கையில எரியக்கூடிய அணுகுண்டு இருக்கு. நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், வெங்காய வெடின்னு சொல்லுவாங்க. ஒரு வெடி நல்லா பதமா குளிர்ச்சி இல்லாம நல்லா வெடி மருந்தோட இருக்கு. இன்னொரு வெடியில எல்லாம் போட்டிருக்கான், வெடிகுண்டு மருந்து கம்மியா இருக்கு. இப்போ இந்த வெடியை தூக்கி அடிச்சோன்னா, செவுத்துல அடிச்சோம்னா, வெங்காய வெடி வீசிருக்கீங்களா, அடிச்சோன்னா டொம்முங்கும், வீடு உடஞ்ச மாதிரி சவுண்ட் இருக்கும். ரோட்ல அடிச்சோம்னா டொம்முங்கும். அப்போ எந்தெந்த பாவகம் பலவீனமாயிருக்கோ அந்த பாவகங்கள், அதாவது இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இது ஒரு நிலம் சார். தனஸ்தானங்கிறது ஒரு நிலம், 5ஆம் வீடுங்கிறது ஒரு நிலம். இந்த 2 வீட்டுல இவரோட தசா குரு தசை வரும்போது 2 வீட்டு பலனை கொடுக்கணும் அவர். இந்த 2 வீட்டுல உங்களுக்கு இது வேண்டாத தசாவா இருந்துச்சுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ இங்க புதன் வந்து வேண்டாதவர், புதனோட தசா வேண்டாத தசா. இப்போ இந்த 2 வீடுகளில் இந்த வீடு பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னா, இங்க யாரும் பார்க்கல, புதன் ஆட்சியா இருக்கார், இந்த வீடு வேலை செய்யும். சார் 11ஆம் வீடு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியும் செவ்வாயும் பார்த்து, அதாவது இது ஒரு நிலம், இந்த நிலம் பண்பட்ட நிலமா இருக்கு, விதைய போட்டா முளைக்கும். இந்த நிலம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் அது இதுன்னு சேர்ந்து கல்லு மண்ணெலாம் இருக்கு, உழுகாம அங்கங்க பாறைகளும் இதுவும் இருக்கு. இந்த இடத்துல எந்த செடியும் முளைக்காது. அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு தசாவோ ஒரு புத்தியோ நடக்கும் பொழுது நமக்கு இவர் வேண்டாதவர்னா, இப்போ இந்த 8ஆம் அதிபதி கெடுபலனா கொடுக்க கூடாதுன்னு வச்சுங்க, இவர் அஃபெக்ட் ஆயிருக்கணும். இந்த 8ஆம் பாவகம் கெட்டு போயிருந்தால், தன்னிடம் இருக்க ஒரு 2 கத்தி இருக்கு சார், இல்ல 2 துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த துப்பாக்கி வெடிச்சு முடிச்சோன்னா அந்த துப்பாக்கி வெடிக்கணும். ஒரு துப்பாக்கி லோடா இருக்கு, இன்னொரு துப்பாக்கில குண்டே இல்லை. அப்போ எந்த துப்பாக்கி வெடிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இந்த துப்பாக்கி தான் வெடிக்கும். இது பலவீனம் ஆயிருச்சு. ஸோ நீங்க தசாபுத்தி பார்க்கும் பொழுது இப்போ வீடு கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்போ வேற ஏதாவது வச்சோம்னா 2 ஆதிபத்தியம், இப்போ லக்னத்தை மாத்திக்குவோம். இது ஒரு லக்னமா வச்சுக்கோம். லக்னம் வந்து கும்ப லக்னம், 4க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிரன். இப்போ 4ஆம் வீட்டு பலனை செய்வாரா 9ஆம் வீட்டு பலனை செய்வாராங்கிறத நம்ம வேற ரூல்ல பார்ப்போம். ஒருவேளை இந்த 4ஆம் பாவகம் சுத்தமா கெட்டு பாவகிரகங்கள் அத்தனை பேரும் முற்றுகையிட்டு இருந்தா, அவர் அந்த தசா காலங்களிலே வீடு வண்டி வாகனங்களை பெற தகுதி ரொம்ப சிரமப்பட்டு தான் முடியும். ஸோ ஒரு பாவம் நலிவடைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம திருமணத்துக்கு பார்க்குறோம், 2ஆம் வீட்டை பார்க்குறோம், 5ஆம் வீட்டை பார்க்குறோம், 7ஆம் வீட்டை பார்க்குறோம், 12ஆம் வீட்டை பார்க்குறோம், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் ராசி லக்னத்துக்கு. அப்படித்தான் ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகம் 2 ஆதிபத்தியம் பெற்று இருந்துச்சுன்னா, அந்த 2 ஆதிபத்தியத்துல ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் ரொம்ப நலிவடைஞ்சிருந்தா, அந்த வீட்டுல அந்த இடத்துல நாம கல்டிவேட் பயிரிட்டோம்னா அது பெருசா விளைஞ்சு வெள்ளாம வராது. சோ இப்போ கும்ப லக்னத்துக்கு 4ஆம் பாவம் கெட்டு போயிருன்னு வச்சுங்க. இங்கே சனி உட்கார்ந்துருக்கார், செவ்வாய் இங்க இருந்து பாக்குறார், ராகு இங்க உட்கார்ந்துருக்கார். அப்போ அவர் என்னதான் பலமா இருந்தாலும் சரிங்க, இங்க இந்த இந்த பாவகம் நல்லா இருக்கு, கெடல, குறைஞ்சபட்சம் யாரும் பார்க்காட்டி கெடாம இருக்கு அப்படின்னா, இந்த பாவத்து வேலைய திசையில கொடுக்க முடியாம தடுமாறுவார். ஏன்னா கொடுப்பினையின் அடிப்படையிலே இவருக்கு 4ஆம் பாவம் கெட்டு இருக்கு. சோ அந்த பாவக குறித்த விவரத்தை பெறுறதுல தடுமாறுவார். இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னது எந்த வகுப்பிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? குருஜி குரு பார்வை சுக்கிர பார்வை வந்துச்சு, அவ்வளவுதான். நான் பலமா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேனே. பலமா இருந்தா சரி, இப்ப ராகு கூட 2-3 கிரகம் இருக்குனாக்கா கலப்பு பலன் செய்யுங்க. அது காலம் வரைமுறை இருக்குங்களா? ஒவ்வொரு தசாபுத்தி காலத்திலையும் தன்னோட 2 வீட்டு பலனை செய்யுமா செய்யாதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ராகு இவருக்கு நடந்த இந்த ராகு தசா 6ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இதே லக்னத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வேற ஏதாவது இடத்துல இருந்திருந்தாரு வச்சுங்களேன்,
ரெண்டு வீட்டையும் பார்க்காம கொண்டா கூட கலப்பு பலன்லாம் செஞ்சுட்டு போயிருக்கோம். தன்னோட 6ஆம் வீட்டு பலனை செய்யறதுக்கு இங்கே ரோகாதிபதி ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு கலப்பு பலன் அப்படிங்கிறப்ப அது குரு சுக்கிரன் எப்படிங்க சார் பலன்? அந்த 2-3 கிரகத்துல ராகுவை விட்டு குருவோ சுக்கிரனோ இருந்தா அந்த ராகுங்கிற இருள் வந்து நீங்கிருங்க. அப்ப அந்த பாவம் பலமாயிருங்க. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லயே ஒரு டவுட் வருது சார். என்னன்னா கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள் வரும்பொழுது அதே சமயம் அந்த சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருந்து நீளத்துல இருந்து தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சா கூட 2 ஆதிபத்திய பலனையும் சுமாராதான் செய்வாருன்னு வச்சுக்கலாமா? அதாவது இந்த 2 வீட்டுல 4ஆம் வீட்டு வேலையை செய்யறதுக்கு நமக்கு வந்து கொடுப்புனையில 4ஆம் பாவம் கொஞ்சம் பலவீனமாயிருக்கு. நம்ம எப்படி எந்த விஷயத்தையும் லக்னாதிபதியை பாருன்னு சொல்றோம்ல, அப்போ 4ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்குமானா 4ஆம் பாவத்தை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாவாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கு என்னங்க சின்ன ஒரு இடம் வாங்குறோம் நிலம் வாங்குறோம் அப்படின்னா வீடு கட்ட சிரமப்பட்டு கட்டுவாங்க. உச்சமா அவ்வளவுதான். ஓகே. ஆனா அந்த 9ஆம் வீட்டு வேலை செய்ய மாட்டார். கொஞ்சம் பேரளவுக்கு 9ஆம் வீட்டு வேலை பேரளவுக்கு செய்வார். எப்பவுமே நீங்க சொல்லும் போது 2 வீட்டு வேலை சொல்லிடணும், மனசுல எடுத்துக்கணும். பெருசா செய்ய மாட்டாருன்னு எடுத்துக்கணும். நான் சொல்றப்ப 2 வீட்டு வேலையை சொல்லிடுவேன். ஏன்னா ஜோதிடத்தை வடிவமைத்த மேதைகள் நமக்கு வந்து எந்த ஒரு தசாபுத்தியும் இப்படிதான் இயங்கும், ஏன் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயுமே தசாபுத்தி இப்படிதான் இயங்கும், இன்னென்ன கோணத்துல இயங்கும், இன்னென்ன மாதிரி இருக்கும் பாகை அடிப்படைன்னு யாரும் சொல்லல. மூல நூல்கள்லையும் இல்ல. நாம வந்து தேடுதலின் அடிப்படைகளே நம்ம வந்து கூடுதலா முயற்சி எடுத்து இதை வந்து உணரணும், இன்னும் போகணும் அப்படின்னு கொண்டு வர்றோம். நேரடியா லைவுக்கு சம்மந்தப்பட்டவங்கள கூட்டி வர்றது எதுக்குன்னா இதர நபர்களுக்கும் ஒரு மன உறுதி வர வேண்டும் அப்படிங்கிறக்கா. நாம எந்த ஒரு பரிகாரத்தை சொல்றது இல்லை. ஒரு கர்மா அவன் முந்தைய பிறவியில் அப்படி செஞ்சேன்னு எதையாவது தெரியாத கண்ணுக்கு புலனாகாத விஷயங்களை சொல்றது இல்லை. பரிகாரம்னு நம்ம கொடுக்கறதும் பார்த்தோம்னா கிரகம் சார்ந்த விஷயங்களை, கிரகம் சார்ந்த கோயில்களை சொல்றோம். பரிகாரம்னு சொல்லி எந்த பூஜையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லை. 2வது, அந்த பலன் பார்க்கிறவரு திருப்தி அடையக்கூடிய அளவுல ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதிகளையும் விளக்குகளையும் சீர்தூக்கி பார்த்தா பலன் சொல்லணும்னு சொல்றோம். அதிக நேரம் பிடிக்கும் தான். மேலோட்டமா சொல்றதுக்கு துருவ கணிதத்தின் துணையோடு 100 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறேன். துருவ கணித துணையோட சொல்லுவாங்க. ஆனா நாம எடுக்கக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது நேரம் கூடுதலாக ஆனாலும் வாடிக்கையாளர் திருப்தி அடைவார். அடுத்த வாடிக்கையாளர் நமக்கு வழி என்ன கொடுத்துடுவாங்க. 2வது, நம்ம சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது, இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தர் அனுப்புறாரு, சார் நான் ஏற்கனவே வந்து எனக்கு பார்த்தேன், என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தேன், எப்போ பார்த்தாருன்னு தெரில, காலைல போய் எடுத்து பார்த்தா நோட்ட தெரியும், நாளைக்கு பார்க்கலாமா சாருங்கிறாரு. ஓகே அப்படிங்கிறேன். உடனே கூகுள் பே நம்பர் அனுப்புனா பணத்தை கட்டிட்டாரு. ஸோ எப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடாக வாடிக்கையாளர் வர்றாரோ அடுத்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ யாரோ ஒரு அம்மா நேற்று ஃபோன் பண்ணாங்க, யாரோ நம்பர் கொடுத்தாங்க, சார் என் பொண்ணுக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. சரிங்க, பையனோட இதெல்லாம் கொடுங்க, எல்லாம் குறிச்சிட்டேன், பையனோட பர்த் பிளேஸ் மட்டும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு வச்சிருக்கேன். சென்னைன்னு பிறந்த ஊர்னு போடாமல் ஊர்னு போட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காருன்னு போட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக பர்த் பிளேஸ் கொடுக்கணும். யாருமா சொன்னோம்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களோட தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மெதுவாக டைம் எடுத்து கூடுதலாக அலசி ஆராய்ஞ்சு ரிசல்ட் மட்டும் நீங்கள் பொறுமையாக கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வெற்றி. நமக்கு தவறுவோங்க, நிச்சயமா பலன் வந்து எல்லாருக்கும் 100% சொல்ல முடியாது. எப்போ தவறும்னா அவங்க பிறப்பு நேரத்தை தப்பா கொடுக்குறப்ப, ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் லக்கண விளிம்புல கொடுக்குறப்ப மாறும். 100 ஜாதகத்திற்கு 10 ஜாதகம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுலயும் நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து அந்த பலவீனமா பலன் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல என்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறத அலசி பார்த்தோம்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படியே திருத்திக்கிட்டே வந்தோம்னா ஓரளவு வந்துடலாம். சரிங்க சார், சொல்லுங்க சார். பலமாக கெட்டு போச்சுன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையாதுன்னு சொல்லிருப்பீங்களா சார்? ஆமா, இல்ல அப்படின்னு இல்ல, அந்த தசா வரணும் வரும்போது அந்த வீட்டு வேலையை செய்யறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும்னு சொல்றேன்.
ஆமா சார், அந்த தசா வரும்போது அந்த வீட்டு வேலை செய்ய தயக்கம் இருக்கும். அதே டயத்துல வந்து காரகர் வந்து சுக்கிரன் பலமா இருந்துச்சுன்னா செய்வாரா சார்? காரகர் இருந்தா நிச்சயமா செய்யறது தான் பாப்பாரு. ஆனா சிரமத்தின் பேர்ல காரியம் நடக்கும். சரிங்க சார், சரிங்க. குருஜி லக்கண சந்தி அதாவது கரெக்டா 29 புள்ளி அப்பெல்லாம் வந்துச்சுன்னா சம்பவங்களை கேட்கணும், அவங்களோட சம்பவத்தை கேட்டறணும், வாழ்க்கை சம்பவத்தை கேட்டறணும். இல்ல அப்படி இருந்தா எப்படி பலன் சொல்றது? வாழ்க்கை சம்பவத்தை கேட்கணும். அப்படியா சார்? உங்களுக்கு லக்ன விளிம்புல இருக்கு, உங்களுக்கு சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட தசாவை எடுத்துங்க, மோசமான தசா எடுத்து ஒரு சம்பவத்தை சொல்லலாம். இந்த சம்பவம் வந்து நடந்துச்சா? இல்லை சார் எனக்கு இந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா எந்த புத்திரான்னு மெதுவாக நகர்த்தி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒருவேளை உண்மையிலே அவங்களுக்கு கரெக்டா 29.5ல வந்ததுனாக்கி அவங்களுக்கு வந்து அந்த குணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். லக்ன சந்தி எந்த டிகிரி வரைக்கும் சார் பார்க்கணும்? 29க்கு அப்புறமா இல்ல 28க்கு அப்புறமா? இல்ல அப்படி இல்லைங்க, நமக்கு அவங்க கொடுத்துருக்க நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க, லக்னம் அடுத்த லக்னம் போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ சஸ்பெக்ட் பண்ணிடணும். ஹோல்டு பண்ணிட்டு நம்ம பலன் சொல்ற 2 லக்னத்துக்குமே பலன் எழுதிக்கணும். இந்த லக்னம் அந்த லக்னம் எழுதிக்கணும். எப்போ வந்து எழுதணும் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு சரியா இல்லை சார் மேட்சே ஆகலைன்ட்டான்னா சில பேர் சொல்லுவாங்க மேட்ச் ஆகணும். எனக்குலாம் அது மாதிரி இறைவன் அந்த மாதிரி யாரையுமே அனுப்பலை. எல்லா வகையிலும் நமக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. நானே அந்த வெரிஃபை பண்ணி சார்ட்டை போடுறப்பே அவங்கள திரும்ப டைப் பண்ணுங்கன்றுவேன். கரெக்டாக அடிங்க, டைம்லாம் எல்லாம் போடுங்க, உங்கள் நோட்டை அனுப்புங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு குத்து மதிப்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நமக்கு மாறி போயிட்டு நோட்டை அனுப்புங்க, கையால் எழுதுங்க, எல்லாமே சொல்லி தான் கணிப்போம். அப்படி மாறுனுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லக்னம் மாறி இருக்க போல இருக்கு, இருங்கன்னு சொல்லி லக்னத்தை மாற்றி போட்டு இப்போ சம்பவம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது வந்து லக்ன விளிம்பில் இருக்கப்ப நாம வந்து கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலை வரத்தான் செய்யும். சார் வணக்கம் சார், இந்த இரட்டை பிறவி ஜாதகத்தை இதில் பார்க்க முடியுங்களா? இரட்டை பிறவி ஜாதகத்தை நம்ம வேத ஜோதிடத்தில் பெருசாக வந்து பலன் எடுக்க முடியாது. இருந்தாலும் இரட்டை பிறவி ஜாதகங்கள் ஒரு 10 ஜாதகங்கள் 20 ஜாதகங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்கிறவங்களா இருந்தால் நாம் எடுக்கலாம். ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல பிறந்த குழந்தைக்கு லக்னத்தின் அடிப்படையிலே தசாபுத்தியை எடுங்க, 2வது பிறந்த குழந்தைக்கு 7ஆம் பாவத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு தசாபுத்தியை எடுத்தால் கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இரட்டை பிறவிகள் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இரட்டை பிறவி இருக்காங்க. அதில் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது, ரெண்டுமே. அவனும் சொல்கிறாங்க, அந்த பையனோட அப்பாவும் சொல்கிறாரு, 2 வந்து ஒன்று படிக்குது ஒன்று படிக்க மாட்டேங்குதுனே அப்படிங்கிறா. 2 ஒரே ஜாதகம் தானே, அவனும் அந்த பையனும் ஜாதகம் படிச்சிருக்கான். ஸோ அந்த ஜாதகத்தை வாங்கி அந்த பிள்ளைகளோட பழகி 7ஆம் விடாது வேலை செய்தா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா ஒரு 10லிருந்து 20 ஜாதகம் பார்க்கும்போது என்ன ரூல் பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். 6 ஜாதகம் இருக்கு, நமக்கு அந்த கேரக்டர் பர்சன் தெரியணும்ல, எல்லாமே எனக்கு தெரியும் சார். அப்போ முதல் ஆளுக்கு லக்னத்தை வச்சு பாருங்க, 2வது ஆளுக்கு 7ஆம் பாவத்தை லக்னமா வச்சு பாருங்க, பொருந்துதான் அதே மட்டும் சார் பார்த்தேன், பொருந்தது. ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது. அப்பனா கரெக்ட். அதே சார் பார்த்தேன், கரெக்டா இருக்கு. சரி. ஆனா ஒருத்தர் 3ஆம் பாவத்தை வச்சு பார்க்க சொன்னாரு, ஆனா கரெக்டா வரல. 7ஆம் பாவம் வச்சா வந்துடும், 7ஆம் பாவம் வச்சா கரெக்டா வருது. சரிங்க, ஓகே. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். விவாலக்கணும் சார், ஒரு நிமிஷம் ஸ்டாப் ரெக்கார்டிங். அது இப்போ முடிஞ்சிருச்சு.